இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல் டைம் சிஸ்டரோட அடுத்த பார்ட் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்பதான் இந்த வீடியோவுக்கு புதுசா வரீங்கன்னா போன பாட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த ஒரு கதை உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு 10,000 லைக்ஸ், ஒரு 2 மில்லியன் ஹை பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம சேனலுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வந்ததுல இருந்து நிறைய பேருக்கு நம்ம சேனல் போய் ரெக்கமெண்ட் ஆகுறது கிடையாது. அதனாலதான் நான் இதை உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால மறக்காம கொடுத்துருங்க. ஏன்னா அப்பதான் நம்மளால இன்னும் கொஞ்ச நாள் சர்வே பண்ண முடியும். சரி, வளவலன்னு பேசாம டைரக்டா நம்ம இந்த ஒரு கதைக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி ஒரு புது சிட்டிக்கு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது கூட இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் நினைச்சு பார்க்கறான். ஏன்னா நடந்தது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. மாஸ்டர்ஸால ஒரு சிட்டியே அழிஞ்சு போயிருக்கு. அதோட நம்ம ஹீரோ இவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவும் அதுக்கு அவளும் பதில் சொல்றா. என்னன்னா ஃபர்ஸ்ட் டைமே டிராவல் பண்றதுனால இப்படி பேசுறியா, இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையவே இருக்குங்கிற மாதிரி இவ சொல்லவும் அதுக்கு நம்ம ஹீரோ, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, என்னோட உலகத்துல எல்லாமே சயின்ஸ் தாங்கிற மாதிரி சொல்றான். கேட்ட இவளும் ஒரு வேலை இவன் மென்டல் ஆயிட்டானுங்கிற மாதிரி பாக்குறா. அப்படியே பின்னாடி சீட்ல உட்கார்ந்து இருந்த ஆள் கூட நம்ம ஹீரோ பேசின அதே டாபிக் தான் எடுத்து பேசுறாரு. ஆனா அதை சயின்ஸ் சொல்லாம அறிவுங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஐயா மன்னிச்சிருங்க, என்னோட பையன் மத்தவங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டானவன், நீங்க பேசுறத பாக்குறப்ப நீங்க ஒரு ப்ரொஃபஸரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மின்ஷு அகாடமியில ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருக்கேன்னு சொல்றாரு. அடுத்த நோடியே நம்ம ஹீரோ கேட்கிறேன், ஏதாச்சும் ஸ்பெஷல் அட்மிஷன் இருந்தா கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் இருக்கு, ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் அப்படி சொல்றதை கேட்ட ஹீரோவும் எப்படியாச்சும் அந்த யூனிவர்சிட்டியில சேர்ந்தே ஆகணுங்கிற மாதிரி முடிவே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரூமுக்கு வராங்க. இதுதான் இதுக்கப்புறம் இவங்களோட வீடு. நான் இந்த சிட்டி மொத்தமும் பில்டிங்கா இருக்கும் தான் எதிர்பார்த்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இயற்கையோட ஒன்றி போயிருக்கு. அடுத்தது என்ன பண்ணலாம்னு பிளான்ல இருக்க, அதை தான் நான் கேட்கணும். இந்த ஸ்கூல்ல செய்யலாம்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. அதுக்கு அவளும் அடுத்த வருஷம் ஒரு எக்ஸாம் வருது, அதுக்காக நான் வீட்டுல உட்காந்தே படிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றான். ஹீரோ, நான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும்னா எனக்கு பணம் தேவை, அதுக்காக நான் வேலை பார்க்க போறேங்கிற மாதிரி சொல்றான். அது ஹீரோட தங்கச்சும் அதெல்லாம் வேணானா, உன்னோட லைஃப் உன்னோட கையில இருக்கு, நீ எதை ஆசைப்படுறியோ அதையே பண்ணுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் 7 ஸ்டார் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலும் ஸ்டார்ட் ஹெட்ஸ்ட பொறுத்தவரை அது ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் அந்த வேலையை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி அதுவும் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவாலே முடியல, நான் இந்த 2 ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் 2 ஸ்டார் ஒன்னு சேர்க்காம நான் விட மாட்டேன் இப்படின்னு இவனே பேசிக்கிட்டு இருக்க மிஸ் டாங் போன் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமாங்கிற மாதிரி கேக்குறாங்க. எந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் சீக்கிரமா வந்துடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவ்வளவு சிசில் சீட்டிங் பக்கத்துல இருக்கிற சாங் சிட்டிக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் எல்லா இடத்தையும் டிராவல் பண்ணி ஒரு வழியா மிஸ் டாங் சொன்ன இடத்துக்கு வந்துடுறான். நீ சின்ன வயசுல நெபுலா மேஜா மாறிட்ட, அது பெரிய விஷயம் தான், ஆனா என்னால ஸ்டார்டஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவங்களும் இதுக்கப்புறம் நீ அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க பேசுறத வச்சு பாக்குறப்ப நீங்களே ஒரு நெபுலா மேஜா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்களும் ஹோலி மேஜிக் அசோசியேஷன் பத்தி உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி இவங்க சொன்ன பேர் வாயில் நோடையில, அதனால தான் நானே ஒன்னு சொல்றேன். சோ அதுல ஒரு பொசிஷன்ல இருந்தனால தான் பிளாக் ஆர்டரை பத்தி டீச்சருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அவனுங்க அந்த அளவுக்கு யோசிச்சு சிட்டியை அழிக்கிற அளவுக்கு பண்ணுவானுங்க நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்லன்னா காப்பாத்திருக்கலாம் சிட்டியவே. நடந்தது நடந்துருச்சு, எதுக்காக என்ன இங்க கூட கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதுக்கு டீச்சரும், நீங்க வரும்போது ஆத்துல தண்ணியை பார்த்திருக்க மாட்டேன், அதை பத்தி விசாரிக்கிறதா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதோட இவங்க இங்க வந்து பார்த்ததுல சந்தேகப்படுற மாதிரி ஒருத்தர் இருக்கா, அவனை பிடிச்சி விசாரிச்சா நமக்கான பதில் கிடைக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதோட அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டார் பதில் கொடுத்து இது உனக்கு யூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ஷேடோ டேலண்ட் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்லி தரேன். கேட்ட ஹீரோவும் குஜாலாயிடுறான். சரி, நம்ம ஈவினிங் பார்க்கலான்னு அப்படி இவனும் இங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறான், இதனால இந்த இடம் எல்லாமே வறண்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குதுங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க சொன்ன இடம் அந்த பக்கம் தான் இருக்கு, நான் போய் பாக்குறேன். வேணாம் தம்பி, அந்த இடம் ரொம்ப சூடா இருக்கும், பரவாயில்ல பாத்துக்கிறேன். என்ன இவன் பாக்குறதுக்கு வெள்ள மாதிரி தெரியல, காமெடி பீஸ் மாதிரி திட்டான், இவனையா நான் ஃபாலோ பண்ணணும்? ஆளை பத்தில இடப்படக்கூடாதுன்னு மிஸ் டாங் சொல்லவும் பைபிள லைட்டா பயந்துடுறான். மிஸ் டாங், இந்த ஷேடோ டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எப்ப எனக்கு சொல்லி தர போறீங்க? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற செடி எல்லாம் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சி போன செடி மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி சொல்றான். மிஸ் டாங்கும் அமைதி என் கூட இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்கிறேன் அப்படியே அதே அதெல்லாம் அந்த இடத்துக்கு 4-5 பேர் வரானுங்க. அதுல ஒருத்தன் என்னன்னா இங்க ஃபயர் ஸ்பிரிட் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் சொல்றாங்கிற மாதிரி கேட்கறான். அதுல ஒருத்தன் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். ஃபயர் ஸ்பிரிட்னா என்ன? அதுக்கு மிஸ்டாங்க, நேச்சுரலான இடத்துலயும் ரொம்ப ஸ்பெஷலான இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் பறக்கும்னு சொல்றாங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு மேஜோட பவரை டபுள் மடங்காக்க முடியும். அதனாலதான் அதோட வேலை 20 மில்லியன்ல இருக்கு. அதுக்கிட்ட ஹீரோவும் அப்பனா எனக்கு தெரிஞ்ச வரையும் 3 இன்ச்சு கூட ஸ்பீடோட தான் பறந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு மிஸ்டாங்க, அப்படி பறக்கிற குழந்தை சாதாரண மக்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பனா என்ன மாதிரி ஒருத்தனுக்கு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. அதுக்கு டீச்சர், உங்ககிட்ட டபுள் எலமெண்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீட்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இப்படி சொல்றப்ப என்னோட மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இருந்தாலும் இதுக்கப்புறம் நீ அடுத்த ஸ்டெப் போறதுக்கு உனக்கு நிறைய பணமும் தேவைப்படும், டைமும் தேவைப்படும். அதனால நீ நல்ல ரிசோர்ஸ் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துக்க.
நம்ம ஹீரோவும் போற போக்குல மிஸ்டாங் நான் வேணா உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டாங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவங்களும் நம்ம ஹீரோக்கு பதில் சொல்லாம பிரச்சனை நடக்க போது அங்க பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம் 2 பேருக்கு நடுவுல சண்டை நடக்க போகுதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இருந்தாலுமே இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இவன் ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். பாத்தில இவங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அந்த ஸ்பிரிட்டை ஆட்டிய போட்டு போறதுக்கு பாக்குறான். சரி இப்ப நம்ம என்னதான் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குறான். ஒண்ணு வேணும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும். சரி ரைட் விடுங்க சண்டை ஆரம்பிக்க போதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனுங்களும் கையில நெருப்பு வச்சுட்டு ரெடியா நிக்கிறானுங்க. டீச்சரும் ஷேடோ டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ இன்னொரு இடத்த கூட்டிட்டு வந்தாருங்க. டே இதே பேசிக்கு தான் இதுக்கே தள்ளாடுற அப்படி இங்க பார்த்தா பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில இவனுங்க காட்டையே பத்த வச்சாடுறானுங்க. இவனுங்கள பாக்குறவ நெவுலா மேஜ் மாதிரி தெரிஞ்சாலும் அவ்வளவு பவர்ஃபுல்லால இவங்களோட அட்டாக் இல்ல. இருந்தாலும் 2 பக்கத்துல இருந்து பாக்குறப்ப சண்டை கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. அதுல ஒருத்தனா அவனோட வின் பவர் யூஸ் பண்ணி மொத்த நெருப்பையும் அணைச்சு விட்டது மட்டும் இல்லாம ஒரு சூறாவளி உருவாக்கி விட்டாரான். அதுல இவனுங்களால மேஜிக் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரு வெறியில இவனுக்கு கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாரானுங்க. திருப்பி இந்த சண்டையில ஜெயிக்கவும் செஞ்சாரானுங்க. ஆக்சுவலி இவனுங்கள்ட்ட புக் இருந்ததுனாலதான் இவ்வளவு பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்கானுங்க. தோத்த போயிட்டோன்னு தெரிஞ்சதுனால அவனுங்க எல்லாரும் அந்த இடத்த ஒளியும் போயிடுறானுங்க. இவனை நம்ம கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்றான். மன்னிக்கணும் அந்த ட்ரெஷர் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி இவன் சொல்றான். இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இல்லாதது மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாரா நீ தனியா வந்திருக்க? இதுக்கு முன்னாடி கூட்டமா வந்தவனுங்களே நாங்க துரத்தி அடிச்சோம். நாங்க மறுபடியும் சொல்ல மாட்டோம், பேசாம இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லனா நடக்கிறதே வேற. அப்போ உங்களால என்ன பண்ணிட முடியும்னு இவன் கேக்குறான். உங்க ஃபேமிலியில டாங்ஃபாங் சிங்கர்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா, அவ சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தா. இத கேட்ட இவனுங்க எல்லாருமே கொலை காண்டாயிடுறானுங்க இவன் மேல. ஏன்னா அந்த பொண்ணை போட்டு தள்ளி சாப்பிட்டு இருக்கான். இத தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ இவன் என்ன மனுஷ ஜென்மம் தானான்னு யோசிக்கிறான். டீச்சரும் இந்த வாட்டி இவனை எஸ்கேப் ஆக விடக்கூடாது, பிடிச்சி ஆக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. இந்த பசங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க. அதனால அவனை சமாளிச்சு பிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இருக்க போறது இல்லைன்னு நினைக்கிறான். ஆனா நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அந்த பையபுள்ள அவனோட ஸ்பைடரை சமன் பண்ணி அந்த பவர்ஃபுல்லான ஃபேமிலியை சேர்ந்த பசங்களை ரொம்பவே ஈஸியா பிடிச்சிடறான். இது போதாதுன்னு அந்த ஸ்பைடரு அந்த பசங்களோட மைண்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே அந்த பசங்க எல்லாரும் சண்டை போட்டு அவங்களோட எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அந்த மாதிரி நம்ம உதவி செய்யணும்னா நம்ம கிட்ட லைட் எலமெண்ட் இருக்கணும், இல்லனா மைண்ட் எலமெண்ட் ஆச்சும் இருக்கணும். அப்போ அதுக்கு பதிலா தண்டர் எலமெண்ட் யூஸ் பண்ணலாமா? இல்ல அதெல்லாம் வேலையே செய்யாதுன்னு டீச்சர் சொல்றாங்க. இது மட்டும் எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சிச்சு நிச்சயம் உன்னை கொல்லாம விட மாட்டாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயபுள்ள அங்கிருந்து கொஞ்சம் தூரம் போறான். திடீர்னு நிலத்தை பொழந்துகிட்டு ஒரு ஸ்பயர் ஸ்பிரிட் வெளில வருது. ஆமா அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பொதுவா ஸ்பயர் ஸ்பிரிட் எதுவுமே நிலத்துக்கு அடியில இருக்கிறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது வெளில தெரிய ஆரம்பிச்சிரும். இது ஃபியூஷியா ஃபயர் ஸ்பிரிட் தானே சொல்லிட்டு பைப்புல கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சாரான். என்னாச்சு அவனுக்கு? ஏன் இவன் இப்ப லூசு மாதிரி சிரிக்கிறான்? ஆக்சுவலி நார்மலான ஃபயர் ஸ்பிரிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரெட் கலர்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா நேச்சர்ல இருந்து உருவாயிருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் மாதிரி. இதை கேட்குற ஹீரோ கொஞ்சம் ஆச்சரியமா தான் பார்க்குறான். நீ எங்கேயே இரு, நான் போய் அவனை பிடிக்க போறேன்னு டீச்சர் சொல்றாங்க. டீச்சர் வேணா, தனியா போறது ரொம்பவே டேஞ்சரு. ஆனா நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை டேஞ்சர்ல விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. ரொம்ப பொறுமையா அவனுக்கு பின்னாடி போய் அவன் தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நெய்ல வச்சு அவனோட ஷேடோவை லாக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வேணா நீ தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனா இந்த வாட்டி உன்னால தப்பிச்சு போகவே முடியாதுன்னு டீச்சர் சொல்றாங்க. என்ன நான் தப்பிச்சு போக போறேனா? இதை கேட்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நான் இதை இப்பயே சொல்லிடுறேன். நீ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டீல, அந்த சாப்பாட்டுல உனக்கே தெரியாம நான் ஒண்ணு கலந்திருக்கேன். அது இந்நேரம் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருக்கணும். என்னத்தடா நீ கலந்தன்னு டீச்சர் கேக்குறாங்க. ஹோலி ஹோட்டல்ல இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உனக்கு பாய்சன் கொடுக்கறதுக்கு பதிலா உன்னோட ஹெல்த் அதிகமாக்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்புறம் உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? ஹோலி கோட்ல இருந்து என்ன மாதிரி ஒருத்தனை சமாளிக்கிறதுக்கு எதுக்கு ஒன்னு அனுப்பணும்? என்னை பத்தி எதுவுமே தெரியாம வந்துட்டியா? நான் மேஜா இருக்கிறதுனால எனக்கு எது தெரியாதுன்னு நினைச்சியா? எனக்கு மெடிசன்ஸை பத்தியும் நல்லாவே தெரியும். அப்போ டீச்சர் அவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப யூனிக்கான ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றாங்க. அதுல மாட்டி அவன் சாம்பிளா போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் ஆர்மர் வச்சிருந்ததுனால இப்படியே தப்பிச்சிட்டான். இதை பாக்குற டீச்சர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா இதுக்கு மேல அட்டாக் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் கிட்ட இருக்கிற ஸ்பைடரை யூஸ் பண்ணி டீச்சரை பேரலைஸ் பண்ணிடுறான்.
அடுத்து ஹீரோட என்ட்ரி வந்த வேகத்துல நம்ம ஹீரோ அவன் மேல ஒரு ஃபயர் அட்டாக் பண்றான். இதுல என்ன ஆச்சரியம்னா அந்த அட்டாக்கு கூட அவன் மேல வேலை செய்யல. இவன் இன்னும் எத்தனை ட்ரிக் தான் வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தம்பி, நம்ம 2 பேருக்கிட்டையும் ஃபயர் எலமெண்ட் தான் இருக்கு, அதுலயும் நீ இப்பதான் நெபுலா மேஜாவே மாறி இருக்க. இவனால எப்படி என்னோட லெவலை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுன்னு நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது. இப்போ ஹீரோ கொஞ்சம் நாசுக்கா பேசி அந்த ஃபயருக்கு பதிலா டீச்சர்னு பேரம் பேசுறான். இதை கேட்கிற இவனுக்கும் கொஞ்சம் சரியா தான் படுது. ஏன்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவனோட எனர்ஜி எல்லாத்தையுமே ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் ஃபயரை கண்ட்ரோல் பண்றது முடியாத காரியமாயிடும். அதனால இந்த ஒரு டீல் அவனுக்கு ஓகேவா தான் தெரியுது. இருந்தாலும் ஹீரோவுக்கும் சரி அவனுக்கும் சரி 2 பேருக்குள்ளேயும் நம்பிக்கை இல்ல. இங்க பாருப்பா தம்பி, உன்னோட டீச்சரோட சொல்ல இன்னுமே அந்த ஸ்பைடர் முழுசா கண்ட்ரோல்ல எடுக்கல. அதனால நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம உன்னோட டீச்சரை கூட்டிட்டு நீ இங்கிருந்து போயிடு. அப்போ பாத்தீங்கன்னா டீச்சர் ஒரு சின்னதா ஒரு சிக்னல் கொடுக்கறாங்க. அதுலயே நம்ம ஹீரோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ லைட்னிங் எலமெண்ட் வச்சு அட்டாக் பண்ணதுல அவன் இருந்த இடம் தெரியாம சாம்பலா போயிடுறான். கடைசியா அவன் கிட்ட இருந்த ஒரு ரிங்கு மட்டும் பேலன்ஸ் இருக்கு. பரவாயில்லையே, ஒரே ஸ்டைக்ல காலி பண்ணிட்டேன், வேற லெவல் தான் போன்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்போ டீச்சர் ரொம்ப முடியாம இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போறான். நீ என் கிட்ட வரதை விட்டுட்டு அந்த ஃபயர் எடுத்துக்க, ஏன்னா அது எப்ப வேணா டிசைபேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டீச்சர் சொல்றாங்க. ஆனா அதை கம்பேர் பண்றப்ப எனக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியமா தெரியுறீங்க. ஏது இப்ப மட்டும் நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கே, உன்னை அப்படியே பொசிக்கிடும் பாத்துக்க. ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான், 2ல 1 தான் கிடைக்கும் இருந்திருக்கு, எனக்கு அது இப்போதைக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விலை மதிக்க முடியாத ஒரு ஃபயர் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு, அதை நான் விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அது மூலமா நம்ம ஹீரோட பவர் முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டீச்சர் இந்த ஃபயரை அவங்களோட ஹையர் அப் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா அதை பண்ணாம எதுக்காக நம்ம ஹீரோவுக்கு இதை கொடுத்தாங்கன்னா, இவங்க மட்டும் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வராம தனியா வந்திருந்தா கண்டிப்பா சிச்சுவேஷன் ரொம்பவே ஒஸ்டா போய் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் ஏதாச்சும் முக்கியமான வேலை வந்தா கூட நம்ம ஹீரோவை தான் கூட்டிட்டு போகலான்னு இவங்க முடிவு பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ அந்த மொத்த ஃபயரையுமே அப்சர்வ் பண்ணி அவனுக்கு சொந்தமாக்கிக்கிறான். அப்புறம் செத்து போனவங்க கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு ரிங்கு மட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. டீச்சர், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, நான் வேணா அவங்கள தூக்கிட்டு போகட்டுமான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். அதெல்லாம் வேணாம், என்னால நடந்து வர முடியும். இப்போ ஹீரோவுக்கு கிடைச்சிருக்க இந்த ஃபயர் ஸ்பிரிட்டால அவனோட பாடியை முன்ன இருந்ததை விட நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி இருக்கிற ஸ்பிரிட்டு கூட பிரச்சனை பண்ணாத வரையும் உனக்கு பெருசா எந்த ஒரு காயமும் படாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இதுவரை மேஜர்ஸோட ஸ்ட்ரென்த் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்திருக்கான். இதுக்கு காரணம் அந்த ஃப்ளேம் தான். அதுதான் நம்ம ஹீரோட பவரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு இருக்கு. இதுல வேற டீச்சருக்கு மருந்து கொடுத்தது அது இன்னும் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவன் உயிரோட இருந்தானா அவங்க கிட்ட பேசி மாத்து மருந்து வாங்கியிருக்கலாம். ஆனா இப்ப அவன் உயிரோட இல்ல. மாத்து மருந்து இல்லாம டீச்சர் அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கிறவரும் இந்த இடத்துல எதுவும் பண்ணாதீங்கடான்னு திட்டுறாரு. அது எங்களுக்கு தெரியும், நீ பேசாம வண்டி ஓட்டுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி நடக்குது. என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். டிரைவரும் உனக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நதி ஓரமா உட்காந்துக்கிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மோந்து பாக்குறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் அந்த சட்டைய யாரு மாட்டி இருந்தாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த நேரம் பார்த்து டீச்சரும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மெசேஜ்ல கேக்குறாங்க. நான் நதி ஓரமா உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டுமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். கேரா ஹோலி கோட்ல மொத்தமா 2 பாசம் கொடுப்பாங்க, அதுல ஒரு பாசம் உனக்காகவே நான் வேஸ்ட் பண்ணணுமான்னு டீச்சர் கேக்குறாங்க. அப்போ நடந்தது எல்லாத்தையும் நம்ம சீக்கிரம் வச்சுக்கலான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்கிறப்போ டீச்சருக்கும் அவங்க பண்ணது ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு ராத்திரியே சாங் சிட்டிக்கு போறேன், அடுத்த வாட்டி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாம 2 பேரும் ஒன்னா உட்காந்து டீ குடிக்கலான்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன செகண்ட் அவேக்கனிங் பண்ண போறேன்னு சொல்லாம சொல்றியா? இது சொல்றதுக்கு என்ன உனக்கு வெக்கமானு டீச்சர் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்வைஸும் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேல ஸ்ட்ரென்த் அதிகமாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார் புக்கையே நம்பி இருக்க கூடாதுன்னு. ஹீரோவுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல அந்த புக்கை பயன்படுத்தி தான் நம்ம ஹீரோ அவனோட பவர் அதிகப்படுத்தி இருப்பான். இப்போ இதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு வழியை தான் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாகணும். இன்னொரு மெத்தடும் இருக்கு, அதை வச்சு ஈஸியாவே பவரை கெயின் பண்ணலாம். அதுக்கு உட்காந்து நம்ம ஹீரோ மெடிடேட் பண்ணணும். உன்னோட செகண்ட் அவேக்கனுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கேன், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாளைக்கு நான் உனக்கு கால் பண்றேன்னு டீச்சர் சொல்றாங்க. ஏன்னா இதை பாக்குற ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுறாங்கன்னு. அடுத்த வாட்டி கேட்கும் போது கொஞ்சம் பெருசா கேட்கலாமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ செகண்ட் அவேக்கனுக்காக மின்சூ டவருக்கு போறான். அங்க வேலை பார்க்குற லேடியும் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேக்குறாங்க. நான் என்னோட அவேக்கனிங் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோட பேரை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ கிட்ட இந்த இடத்த பத்தி இருக்கிற அருமை பெருமை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இந்த மாதிரி சொல்றது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கானான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் இல்ல, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு இருக்கான். இவங்களுக்கான ரூமுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு. அவரோட பார்வையில நம்ம ஹீரோ ஒரு பணக்கார வீட்டு பையன் நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பிடி கொடுக்காம பேசுறாரு. ஹீரோவுக்கு இதுல பெருசா கவலையே கிடையாது. ஏன்னா அவன் அடுத்த எலமெண்ட் அவேக்கன் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். தம்பி என்ன தண்டர் எலமெண்ட் அவேக்கன் பண்றதுக்காக வந்திருக்கியா? அதெல்லாம் பிளட் லைனை பொறுத்து தான் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் ரொம்பவே ரிஸ்க் பாத்துக்க. நான் ஷேடோ எலமெண்ட் அவேக்கன் பண்றதுக்காக தான் வந்தேன். நீங்க என்ன இந்த மாதிரி சொல்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நீ இப்பதான் அவேக்கனே ஆக போற, இதுல உனக்கு ஷேடோ எலமெண்ட் கேக்குதானே இவர் கடுப்பாகிறாரு. நம்ம ஹீரோவை பத்தி இவருக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இவர் அதிர்ச்சி தான் இருப்பாரு. அந்த கிறிஸ்டல் பால்ல கைய வச்சு நம்ம ஹீரோ மனசை ஒரு நாள்ல படுத்தும் போது நம்ம ஹீரோ இன்னர் ஸ்பேஸ்க்கு போறான். அந்த இடத்துக்குள்ள ஒரு டார்க்கான பால் இருக்கிறத பாக்குறான். அப்போ இதுதான் என்னோட டார்க் எலமெண்டா? அவன் எதிர்பார்த்த மாதிரி அவனுக்கு மூணாவது எலமெண்டா டார்க் எலமெண்ட் அவேக்கன் ஆயிடுது. இதை வச்சு கண்டிப்பா நான் யூனிவர்சிட்டியில ரொம்ப பாப்புலர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நிறைய பொண்ணுங்க என் பின்னாடி சுத்த போறாளுங்க. ரொம்பவே ஹீரோ சந்தோஷத்துல இருக்கும் போது திடீர்னு அந்த கிறிஸ்டல் பாலோட கலர் மாற ஆரம்பிக்குது. என்ன ஏதாச்சும் தப்பு நடந்துடுச்சான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் தான் தெரியுது அவனே எதிர்பார்க்காம அவனுக்கு நாலாவது எலமெண்ட்டும் அவேக்கன் ஆயிருக்கு. ஆனா அது வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அது என்ன எலமெண்ட்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அப்போ வெளில போயிருந்த ரெண்டு பேரும் திருப்பி உள்ள வராங்க. என்ன கலர் இல்லாம இருக்கு, அப்போ நீங்க என்ன எலமெண்ட் தான் அவேக்கன் பண்ணீங்கன்னு இந்த பொண்ணு கேக்குறா. இந்த பொண்ணுக்கு இதை பத்தி தெரியாட்டியும் பக்கத்துல இருக்கிறவருக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு அது என்ன எலமெண்ட்னு. அதுதான் சம்மனிங் டேலண்ட். ஹீரோவுக்கு அது ஆச்சரியமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரையும் மூஞ்சி கொடுத்து பேசாதவரு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட நல்லபடியா பேசுறாரு. தம்பி நீ 1,00,000 கொடுத்து டெஸ்ட் எடுத்திருந்தாலும் இது உனக்கு வேஸ்டா போகலப்பா. இதுக்கு காரணம் இந்த பால் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை இறுக்கி பிடிச்சு உமா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். தம்பி அந்த மாதிரி எதுவும் பண்ண தப்பான்னு சொல்லி அந்த பாலை திருப்பி வாங்கிக்கிறாரு. உன்னோட வேலை தான் இந்த இடத்துல முடிஞ்சிச்சுல, சீக்கிரம் இந்த இடத்த விட்டு கிளம்பு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நம்ம ஹீரோவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தம்பி நீ நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அந்த டேலண்ட் உனக்கு யூஸ் ஆகும்னு இவர் சொல்றாரு. ஆமா உனக்கு வயசு எத்தனைன்னு இவர் கேட்கும் போது நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். நீங்க தான் அந்த டீச்சர் அனுப்பின மூவ் ஆனான்னு இவர் கேட்கிறாரு. இல்ல நான் கிடையாதுன்னு இவர் சொல்றாரு. இங்க இருந்து இப்ப போனால அந்த பையன் தான் மூவ் ஆனு கூட்டிட்டு வந்த பொண்ணு சொல்றா. அப்போ அந்த பையன் இந்த சின்ன வயசுலயே செகண்ட் அவேக்கன் பண்ணிருக்கான். அதுவும் சமைனிங் எலமெண்ட்னு நினைக்கும் போது இவருக்கு லைட்டா கேர் ஆக ஆரம்பிச்சிருது. நான் இங்க தண்டர் எலமெண்ட் அவேக்கன் பண்றதுக்காக வந்திருக்கேன், இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ வேலையா அவனோட தங்கச்சியை தான் பாக்குறான். பார்த்தா அவ நல்லா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். என்னால மத்தவங்க மாதிரி நார்மலா நடக்க முடியாதான்னு தங்கச்சி கேட்கும் போது நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்படுற, உன்னால நடக்க முடியலனா என்ன, நான் உன்னை பறக்க வைக்கிறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை அந்த நேரத்துல கேட்கும் போது அவளுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எனக்கு அதெல்லாம் ஒரு கடவா இருந்துச்சு, ஆனா இப்போ என்கிட்ட மொத்தமா 4 எலமெண்ட் கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனா நிச்சயம் என்னால அவ ஆசையை நிறைவேற்ற முடியும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நல்லா மெடிடேட் பண்ணதில்ல நெபுலா சார்ஷட்டை பத்தி ஒரு ஓரளவு புரிஞ்சுக்கிறான். அகாடமில சேர்றதுக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ள நம்மளே நல்லா ட்ரெயின் பண்ணிக்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ நல்லா மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப தங்கச்சி ஓரமா இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கா, அது இப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த 6 மாசத்துக்குள்ள நம்ம ஹீரோ அவனை நல்லா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படி நல்லா ட்ரெயின் பண்ணதில் நம்ம ஹீரோவுக்கு அடுத்த ஸ்டார் கிடைச்சிருது. நேத்திதான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி இருக்கு, ஆனா அதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவும் நான் மெடிடேட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபேமிலி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டது நீங்க மட்டும்தான் நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, உன்னோட ஸ்டடீஸை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணுன்னு ஹீரோட அப்பா சொல்றாரு. ஏன்னா இப்பயே உங்ககிட்ட டூயல் எலமெண்ட் இருக்கு, அது இருக்கிறதுனாலயே நிறைய அகாடமில உன்னை சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எனக்கு இந்த மாதிரி பவர் இருக்கிறத வெளில சொல்றதுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்ல. அப்போ எப்படிப்படி அகாடமில சேர்றதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்க? ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமில சேர்றதுக்காக வரும்போது அந்த இடத்துல என்னோட லைட்னிங் எலமெண்ட்டை காமிச்சனா கண்டிப்பா அவனுங்க கண்ணில் அது பெருசா தெரிய போறது கிடையாது. அதனாலதான் அதுக்காக என்னோட சமைனிங் டேலண்ட்டை என்னோட மெயின் டேலண்டா காமிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். இதுல என்னோட ஸ்டார் டஸ்ட் 3வது லெவல்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு ஓகே பண்ணி நிச்சயமா என்ன அகாடமில சேர்த்துப்பானுங்க. கொஞ்சம் நீ இப்போ சமைனிங் டேலண்ட் அவேக்கன் பண்ணிருக்கியான்னு ஹீரோட அப்பா அதிர்ச்சி ஏறாரு. ஹீரோ இதுவரை கத்துக்கிட்டதை வச்சு பார்க்கும் போது இதெல்லாம் பெரிய கஷ்டமே கிடையாது, இன்னுமே அவன் நிறையவே கத்துக்க வேண்டியது இருக்கு. இதுல இருந்து நம்ம ஹீரோக்கு என்ன தெரியுதுன்னா அவனோட ஜெர்னி ரொம்ப பெருசா இருக்க போகுதுன்னு.
அந்த அளவுக்கு லட்சியத்தை வச்சிருக்க நம்ம ஹீரோ இங்க இருக்கிற வாத்தியாரங்களை சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். அகாடமில படிக்கிறதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறானுங்களா இல்ல அகாடமில வேலை பார்க்கறதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறானுங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கிறானுங்க. என்ன தம்பி சொல்ற, உன்னோட மெயின் எலமெண்டே சமனிங்கா? ஆமாங்கய்யா, ஆனா இதுக்கு முன்னாடி நான் அதை பயன்படுத்தினது கூட கிடையாது. என்ன தம்பி சொல்ற, இந்த அளவுக்கு எதுவுமே தெரியாம இருந்தா எப்படி எங்க அகாடமில அவனை சேர்த்துக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு மேஜர் இருக்கான், அவனால நல்லா எர்த் எலமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வர வேண்டிய அந்த சீட்டை இன்னொரு பையனுக்கு கொடுத்தலான்னு இவனுங்க முடிவு பண்றானுங்க. நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு கேக்குறான். அது தம்பி, உன்னோட சமனிங் டேலண்ட்ல நீ 7வது ஸ்டாருக்கு வந்துட்டு உன்னால என்ன மாதிரி சமனிங் பீஸ்ட கொண்டு வர முடியும்னு எங்களுக்கு காமி, அதுக்கப்புறம் உனக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு நாங்க முடிவு பண்றோம். இதை கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவால என்ன மாதிரியான பீஸ்ட சமனிங் பண்ண முடியுங்கிறத நம்ம ஹீரோ காமிச்சா மட்டும்தான் நம்ம ஹீரோவுக்கு அகாடமியில சீட்டு கிடைக்கும். மேஜிக்கை பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா இந்த சமனிங்கை பத்தி எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ அவனுக்கு டீச்சர் ஞாபகம் வராங்க. என்ன, எனக்காக நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுதுன்னு டீச்சர் கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, நான் இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தேன். சமனிங் டேலண்ட பத்தி சொல்லணும்னா அது இருக்குதுலே கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா அதை கரெக்டா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் உன்னை யாராலையும் அசைக்கவே முடியாது. இருந்தாலும் இதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கதான் செய்யுதுன்னு டீச்சர் சொல்றாங்க. இந்த ஒரு டவுட்டை கிளியர் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ டீச்சரையே இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கான். நீ டைமென்ஷனலை தாண்டி போய் சமனிங் பண்ண போற, அந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் மிஸ்ட்ரியா தான் இருக்கும். நீ சமனிங் பண்ணும் போது அந்த நேரத்துல நீ ஒரு டிஃப்ரெண்டான இடத்துக்குள்ள போவ, அந்த இடத்துல ரொம்பவே மிஸ்ட்ரியான நிறைய பீஸ்ட் இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒண்ணு உன்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா நீ அதையே சமனிங் பண்ண பாரு. டீச்சர், நம்ம பேசிக்கிட்டே யாருமே இல்லாத இடத்துக்கு வந்துட்டோம், எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் எதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு இப்பயுமா புரியலன்னு டீச்சர் கேக்குறாங்க. அப்போ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறான். அடுத்து இன்னொருத்தனை சம்பந்தம் இல்லாம காமிக்கிறானுங்கன்னு பார்த்தா அப்பதான் தெரியுது, எர்த் எலமெண்ட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்ச ஒரு மேஜர் இருக்கான்னு சொன்னானுங்களே, அந்த பையன் தான் இவன். அகாடமியில சேர்த்துக்கிறதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறானுங்க? சமனிங் டேலண்ட் என்ன அந்த அளவுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான்னு இவன் கேட்கிறான். உங்களை கம்பேர் பண்றப்ப அந்த பையன் ஒண்ணுமே கிடையாது, இருந்தாலும் அந்த பையனால என்ன செய்ய முடியுதுன்னு பாத்துருவோம். இதுல மட்டும் உங்களுக்கு சீட்டை கிடைக்கலன்னா நம்ம சோழ சீட்டுக்கு தான் போற மாதிரி இருக்கும். திருப்பி நான் அந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, நான் யாருங்கிறத நான் காமிக்காம விட மாட்டேன்னு இவனுக்கு தனியா ஏதோ ஒரு ஆம்பிஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போறதுக்காக வரான். ஏன் தம்பி, சமனிங் டேலண்ட் இருக்கிற பையன் கூட சண்டை போடுற, நீ பேசாம திருப்பி போறது உனக்கு நல்லதுன்னு இவர் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது, என்ன பெருசா பண்ணிட போறான். டீச்சர்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்ன தம்பி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம தான் நீ சமனிங் பண்ண போறியான்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. அப்போ சரி தம்பி நீ ஆரம்பின்னு இவர் சொல்றாரு. ஹீரோ சமனிங் பண்ண ஆரம்பிக்கும் போது பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாடுங்க. அதெல்லாம் வேணா டீச்சர், நம்ம ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா நான் இன்னும் ரெடி ஆகல, அதுக்கெல்லாம் நான் சொல்றத கேட்டு இப்போ நீ சமனிங் பண்ண போறியா இல்லையா? இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு புரியுது நம்ம தான் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோன்னு. டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹீரோ சமனிங் பண்ண ஆரம்பிக்கிறான். வேற ஒரு டிமென்ஷனலுக்குள்ள போன நம்ம ஹீரோவுக்கு ஏகப்பட்ட பீஸ்ட் அவனை பாக்குற மாதிரி தெரியுது. அதுல எது அவனுக்கான பீஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெளிவா தெரியல. ஹீரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவன் கண்ணுக்கு ஒரு பீஸ்ட் தெரியுது. ஃபைனலி அதையே நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிக்கிறான். சூஸ் பண்றது பிரச்சனை இல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் மேட்டர். அதுக்காக நம்ம ஹீரோ ரொம்ப அறிவாளித்தனமா கைத்தை எடுத்து கெடுத்துல போடுறான். ஆனா அது நம்ம ஹீரோ கையில மாட்டாம அங்கிருந்து ஓடி போயிடுது. முதல் தடவை ட்ரை பண்ணதே நம்ம ஹீரோவுக்கு ஃபெயில் ஆனதுனால நம்ம ஹீரோவுக்கு இன்னர் டேமேஜ் பயங்கரமா ஆகுது. இதை பாக்குற சில டீச்சர்ஸ் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா இது டெஸ்ட் நடக்கிறதுனால நம்மளால உள்ள பூந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. வேற வழி இல்லாம இவங்களும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பீஸ்ட கண்ட்ரோல் பண்றதுக்கு கயிறு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணலாமேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ சின்னதா ஒரு மேஜிக் யூஸ் பண்றான். அதை பாக்குற பீஸ்டுக்கும் அது கொஞ்சம் பிடிச்சு போயிடுது. நைஸா கிட்ட போய் அந்த பீஸ்ட தடவி கொடுக்கவும் அந்த பீஸ்டுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சு போயிடுது. அதனால இந்த பீஸ்ட் இப்போ நம்ம ஹீரோவோட ஃபெமிலியரா மாறிடுது. சமைனிங் பண்ணி கொண்டு வந்த பீஸ்ட பார்த்துட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ ஃபெமிலியரா மாத்தி இருக்கிறது சூப்பர் ஆர்ச்சுல்ஃபான். இந்த மாதிரி பயங்கரமான பீஸ்ட ஃபர்ஸ்ட் டைமே சமைனிங் பண்ணி கொண்டு வரதெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ப்பே கிடையாது. சார் நீங்க இதை நம்பிதான் ஆகணும், ஏன்னா இதுதான் முதல் தடவை அந்த பையனுக்கு.
அப்போ அந்த பையனோட வில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதனாலதான் அந்த மாதிரியான பீஸ்ட் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பையனை காட்டிலும் இந்த பையன் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவா தான் தெரியுதுன்னு சாரு சொல்றத கேட்டு இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, இந்த மாதிரி பெட்டாலாம் என்னால ஈஸியாவே தோக்கடிக்க முடியும், அப்படி இருக்கும்போது எதுக்கு எனக்கு கொடுக்காம இருக்கானுங்க. நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் பிரச்சனை பண்றான். வா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்த்தலாம். மூஃபாவும் இதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறான். ஏன்னா அவன் சமைனிங் பண்ணி கொண்டு வந்த பீஸ்ட் எந்த மாதிரி சண்டை போடுதுன்னு அவனும் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். அதனால ஆர்ஜுல்ஃப் கிட்ட இருக்கிற பவர்ஸ் வச்சு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவன் கிட்ட இருக்கிற எர்த் எலமெண்ட்டை வச்சு ஒரு ஸ்கில் யூஸ் பண்றான். அது ஆரம்பத்துல ஹீரோட பீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் அது மேட்ச் பண்ணிக்குது. இதை பார்த்து டென்ஷன் ஆனவன் எப்படியாச்சும் நம்ம ஹீரோட பீஸ்ட கொல்லணும்னு நினைக்கிறான். லூசாங் வந்து நெபுலா மேஜானே டீச்சர்லாம் கொஞ்சம் ஆச்சரியத்தோட கேட்கும் போது அவர் இவ்வளவு சீக்கிரத்துல அவரோட பவரை வெள்ள கம்மிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் அவர்கிட்ட எர்த் எலமெண்ட் மட்டும் இல்ல ஐஸ் எலமெண்ட் கூட இருக்குன்னு இவர் சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி இவன் என்ன பண்றான்னா அவனோட ஐஸ் எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோட பீஸ்ட லாக் பண்ணிடுறான். என் கூட சண்டை போட்டதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தப்பட போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோட பீஸ்ட இன்னுமே டைட்டா லாக் பண்றான். டீச்சர்ஸ் எல்லாரும் இப்ப நடக்கிறத பார்த்துட்டு உடனே தடுக்கிறதுக்காக போறாங்க. இவன் இல்ல நம்ம ஹீரோவை ரொம்பவே கோபத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. எதுக்காக எல்லாரும் அவனை சுத்தி இருந்து அவனை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு ஆரம்பத்துல இவனுக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட லைட்னிங் எலமெண்ட் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். என்னோட உல்ஃபை காயப்படுத்தின உன்னை நிச்சயம் உயிரோட விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர்ஸ் எல்லாரும் ஒரு சைடுல அதிர்ச்சியா இருந்தாலும் இந்த சைடுல நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. தம்பி நீ என்ன நெபுலா மிர்ஜா, இதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே. மாஸ்டர் இப்போ மட்டும் நீங்க விட்டு கொடுக்கல, நிச்சயம் அவன் உங்களை கொண்டுடுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பைபிள பயந்து பேக் அடிக்கிறான். தம்பி நான் எதிர்பார்க்கறத விடவே உன்கிட்ட நல்லாவே டேலண்ட் இருக்கு, ஆனா நீ சமைனிங்க தான் மெயினா எடுத்திருக்கிறதுனால அந்த அகாடமில நீ சமைனிங்க பத்தி தான் படிக்க போற. அப்புறம் நீ பவு சிட்டியை சேர்ந்தவனான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ அதுக்கு ஆமான்னு பதில் சொல்றான். ஏன்னா அந்த சிட்டி ஃபுல்லாவும் மாஸ்டர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு, இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த ஒரு துயரத்துல இருந்து வெளில வந்திருக்கான். எல்லா டீச்சர்ஸும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இதுல வேற இந்த பைபிள நம்ம ஹீரோவை படி வாங்கியே திருவன் வேற சொல்லிட்டு போறான். அகாடமியில் இப்போ நம்ம ஹீரோவுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அகாடமியில் சேர்ந்துடுறான். அகாடமியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அவன் கிளாஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கானுங்க. என்ன மொத்தமாக ஒரு 5-6 பேர் தான் இருப்பானுங்க போல, மற்றவனுங்களாம் எப்போ வருவானுங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் சார் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது மொத்தமாகவே சம்மனிங் டேலண்ட் இருக்கிற பசங்க ரொம்பவே கம்மின்னு. இதில் நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். ஒரு பொண்ணுங்க கூட இந்த கிளாஸில் படிக்கிறதுக்கு வரலையான்னு. இதில் வேற வாத்தியார் என்ன சொல்றாருன்னா, தம்பிங்களா நீங்கள் சேர்ந்து இருக்கிற இந்த கிளாஸ் வந்து சாதாரண கிளாஸ் கிடையாது, மத்ததை விட ரொம்ப யூனிக்கான கிளாஸ். அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கிற டெக்னிக்கும் மத்ததை விடவே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல ரொம்பவே நல்லாவே நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளட் ஆஃப் ஃப்ளூட் கொடுப்போம். இவர் என்ன பிளட் ஆஃப் ஃப்ளூட்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, என்னன்னு உனக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கிற பையன் கிட்ட கேட்கிறான். அதுக்கு அந்த பையனும் அந்த பிளட் இருந்துச்சுன்னா உன்னோட சம்மனிங் பீஸ்ட அடுத்த லெவலுக்கு உன்னால கொண்டு போக முடியும்னு சொல்றான். இருந்தாலும் வாத்தியாரே நீங்க எதுக்காக வெல்கம் பார்ட்டி கூட வைக்காம இருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்கிறான். அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணோம்னா ஸ்கூல்ல இருக்கிறவங்களோட பார்வை எல்லாமே நம்ம பக்கம் திரும்பிடும். அது ஏன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஆரம்பத்திலே இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு தான் பிரச்சனை. இத சொல்லிட்டு ஹீரோட முகத்தை பாக்குறாரு. ஏன்னா ஸ்கூல்ல சேர்றதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்த நம்ம ஹீரோவுக்கு புதுசா 2 ரூம்மேட்ஸ் கிட்ட கிடைக்கிறாருங்க. நம்ம ஹீரோவுக்கு தெரியாத இந்த ஸ்கூல்ல நடக்கிற நிறைய விஷயத்த நம்ம ஹீரோவுக்கு இந்த பசங்க சொல்றானுங்க. ஹீரோவோ எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்பதான் தெரியுது சம்மனிங் கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே மத்த கிளாஸ்ல இருக்கிற பசங்க கூட சண்டை போடணுமா, அதுலயும் 100 பேரு கூட சண்டை போட்டு ஜெயிச்சா அதுல ஸ்பெஷல் பரிசு கூட கிடைக்குமா. என்ன சொல்றீங்க, இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதுல சேர்ந்திருக்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ உண்மையிலேயே இதை தான் எதிர்பார்க்கிறான். உன்கிட்ட கொஞ்சம் பயங்கரமான பீஸ்ட் இருந்துச்சுன்னா நிச்சயம் பின்னாடி நிறைய பொண்ணுங்க வருவாங்க, இதை தானே நீ முன்னாடி சொல்லியிருக்கணும், இப்ப ஏன் இதை கடைசியா வந்து சொல்றேன்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். ஏன்னா இந்த அகாடமிக்குள்ள வந்ததுல இருந்து இந்த அகாடமில இருக்கிற ரொம்ப அழகான பொண்ணுங்களை இன்னும் வரையும் நம்ம ஹீரோ பார்க்கல. அதுக்கப்புறம் ராத்திரி போல நம்ம ஹீரோ மாடி மேல உட்காந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ டீச்சர் இந்த அகாடமிக்குள்ள நடக்கிற சில பாலிடிக்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அகாடமிக்குள்ளேயே நிறைய காம்படிஷன் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய பேரு அவங்களோட ஃபேமிலி ரிசோர்சஸ் யூஸ் பண்றானுங்களாம். அதுலயும் சில பேர் சொல்ல முடியாத மாதிரியா பண்றானுங்க. ஆனா இந்த அகாடமில இருக்கிற யாருமே அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. இதுல உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லு, நிச்சயம் உனக்காக நான் முன்னாடி வந்து நிப்பேன்னு டீச்சர் சொன்னதை நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறான். நண்பர்களே, இவன் நார்மலா நினைச்சு பார்த்தா கூட பிரச்சனை இல்ல, நிலாவுக்கு பதிலா டீச்சரோட முகம் இருக்கிற மாதிரி நினைச்சு பாக்குறான். இது எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன்.
அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள போன நம்ம ஹீரோ அவனோட டாலரை வச்சு அந்த சம்மனிங் உல்ஃபுக்கு கொஞ்சம் பவரை கொடுக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுச்சுல, அதுல இதோட எனர்ஜி ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதை திருப்பி கெயின் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ கொஞ்சம் பவரை கொடுத்துருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அவனோட ரூம்மேட்டை கூப்பிட்டு, என்ன மூஃபான் தனியா நடந்து போயிட்டு இருக்க, ஒருவேளை வரப்போற பேட்டில பத்தி நீ ரொம்பவே யோசிக்கிறியான்னு இவன் கேக்குறான். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஹீரோ கூட சேர்ந்து படிக்கிறது மொத்தமா 6 பேரு, ஹீரோட சேர்த்து 7 பேரு. அந்த 6 பேரும் தனியா ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவனுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களாம். ஏன் அந்த பசங்க ஒன்னு அவனுங்க கூட சேர்த்துக்காம இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அதான் பாதியை சொல்லிட்டியே, மீதியும் நீயே சொல்லிடு. ஏன்னா நீ ரொம்பவே மர்மமா இருக்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்கோம். அதனால உன்னோட சம்மனிங் பீஸ்ட் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு இவன் கேட்கறான். ஹீரோ அது ஆர்ச்சுல்ஃப்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் அதிர்ச்சி ஆயிடுறான். ஏன்னா ஆவரேஜ் பீஸ்ட காட்டிலும் நம்ம ஹீரோட பீஸ்டோட பவர் ரொம்பவே அதிகம். அப்போ ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் உனக்கு உதவி வேணும்னா கேளு, நான் நிச்சயம் உனக்காக உதவி செய்யறதுக்கு வருவேன்னு இவன் சொல்றான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட பீஸ்ட் காயமானது தான் அதுக்கு காரணம். என்னோட பீஸ்ட காயப்படுத்துறது யாருன்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறான். அங்க ஹீரோட பீஸ்ட் ஒரு பறவை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு சண்டை போடுறது பிடிக்கும் தான், ஆனா அதுக்குன்னு ஒன்னு நீயே காயப்படுத்திக்கிற அளவுக்கு நீ போகாதன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடிப்பட்ட காயத்துல எல்லாத்தையுமே அவன் கிட்ட இருக்கிற லாக்கெட்டை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானா, நடக்க போற பேட்டில் எப்படியாச்சும் அந்த பிளட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கணும்னு முடிவுல இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கான நாள் வந்துருது. நண்பர்களே, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். ஹீரோ கூட சேர்த்து மொத்தமா 7 பேர் இருக்காங்களா. இந்த 7 ஸ்டூடெண்ட்ஸுமே 100 ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்த்து சண்டை போடணும். இந்த சண்டையில இந்த 7 பேரும் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரிவார்டு கிடைக்கும். தோத்து போனாங்கன்னா எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்காது. இந்த ஒரு பேட்டில சம்மனிங் பீஸ்ட் காயமாகிறது இல்ல சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சா ரிவார்டு, தோத்தா எல்லாமே கையை விட்டு போற மாதிரி தான். ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற 5 பேருமே கொஞ்சம் கான்பிடண்டா இருந்தாலும் ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் நர்வஸா இருக்கான். இந்த 6 பேரும் நம்ம ஹீரோவை ஒரு ஆளா கூட மதிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோ இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான ஒருத்தன்னு நினைச்சுக்கிறானுங்க இவனுங்க எல்லாருமே. அப்போ இந்த அகாடமியோட சேர்மன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச ஆரம்பிச்சவரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டேடியத்துக்குள்ள வாங்கன்னு சொல்றாரு. ஸ்டேடியத்துல ஆடியன்ஸா உட்காந்துருக்க ஒரு பையனுக்கு நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கு. கூட உட்காந்துருக்க பொண்ணு சம்மனிங் டேலண்ட்டை விட நம்ம டேலண்ட்லாம் குறைஞ்சது கிடையாதுன்னு இவ சொல்றா. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் அவன்கிட்ட அப்போ பேசும்போது சம்மனிங் டேலண்ட்டை பத்தி அவனுக்கு எதுவுமே தெரியாது. இத பக்கத்துல உட்காந்து கேட்ட பொண்ணு அதிர்ச்சி ஆயிரா. அப்பனா அவன்கிட்ட டுயல் எலமெண்ட் இருக்குன்னு சொல்ல வரியா? பிரின்சிபலும் இந்த ஒரு பேட்டில் ஆரம்பிக்கட்டும்னு சொல்றாரு. இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு ஸ்டூடெண்டை எதிர்த்து 10-15 பேர்கிட்ட சண்டை போட போறானுங்க. ஏன்னா சம்மனிங் பீஸ்ட் எதிர்த்து சண்டை போறதுக்கு மினிமம் 10 பேருக்கு மேலேயாச்சும் இருக்கணும். அப்பதான் கொஞ்சமாச்சும் சமாளிக்க முடியும். இவனோட சம்மனிங் பீஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஸ்கார்பியன். அதை வச்சு என்ன பண்றான்னா, எதிர்த்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா அட்டாக் பண்றான். பாக்குற டீச்சர்ஸும் இது ரொம்ப ஓவரா போற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆனா இவன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஸ்டூடெண்ட்ஸை கொல்ற மாதிரியான அட்டாக் எல்லாம் பண்ண வைக்கிறான். இத ஆடியன்ஸா உட்காந்து பாக்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்பவே பயமா இருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம்னு இந்த பையன் சொல்றான். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா அட்டாக் பண்ணதுல அந்த சம்மனிங் பீஸ்ட் காலி ஆயிடுது. இவன் நேரம் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தவன் கடைசியில ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். இப்போ ஒருத்தன் போயிட்டான், மிச்சம் நம்ம 5 பேர் தான் இருக்கோம். எப்படியாச்சும் இதுல ஜெயிச்சாகணும். ப்ரோ கொஞ்சம் நல்லா பேரு, நம்ம மொத்தமா 6 பேரு. அந்த ஓரமா நிக்கிறவனை பெருசா எடுத்துக்காத. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவனோட சம்மனிங் பீஸ்ட் வீக்கா தான் இருக்க போகுது. என்ன ப்ரோ இப்படி சொல்ற, நம்ம எல்லாருக்கும் ஒரே டேலண்ட் தானே. இப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொருத்தர் ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க? அப்போ நீயே போய் அந்த பசங்களை சமாளின்னு இவன் சொல்றான். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீங்க வேணா போறீங்களான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறான். என்னோட பீஸ்ட் இன்னும் தயாராகல, அதனால நீங்க முதல்ல போங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட சம்மனிங் பீஸ்ட வெளில கொண்டு வரான். என்னடா பீஸ்ட் வரும்னு பார்த்தா நாய்க்குட்டி வந்திருக்குன்னு பசங்க எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாடுங்க. அப்புறம் என்ன ரொம்பவே கேவலமா தோத்து போயிடுறான். பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் அவனோட சம்மனிங் பீஸ்ட சமன் பண்றான். அது என்னன்னு பாக்குறப்போ தான் தெரியுது அது ஒரு ராக் மாஸ்டர். அதை வச்சு ரொம்பவே ஈஸியா பசங்க எல்லாரையுமே தோக்கடிக்க ஆரம்பிச்சாரான். இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம தான் ஜெயிப்போம்னு இந்த பசங்க சந்தோஷப்படுறானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஓரமா உட்காந்துக்கிட்டு மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சாரான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தெரிஞ்ச பொண்ணு அதுக்குள்ள இவன் செகண்ட் அவைக்கனே பண்ணிட்டானான்னு சொல்லி ஆச்சரியப்படுறான். இந்த விஷயத்த அவளோட மாஸ்டர் கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ அந்த பையன் கூட போய் டேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுன்னு அட்வைஸ் கொடுத்திருக்காரு.
இத பக்கத்துல உட்காந்து கேக்குறப்ப எனக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. நேரம் கிடைக்கிறப்ப ரொம்ப மோசமா நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண போறானா. இங்க 2 பேரு பீஸ்ட் தான் பவர்ஃபுல்லா இருக்கு, கூட இருக்கிறவன்லாம் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு பேசிக்கிறானுங்க. ரொம்ப நேரமா நெருப்பையும் தண்ணியும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணதுல அந்த ஸ்டோன் கோலமே கிராக் விட ஆரம்பிச்சிருது. இதுல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு தோத்து போயிருந்தாலும் ஒருத்தன் அவன் இங்கதான் இருக்கான். இதுக்கு மேல இவன் சண்டை போட்டா நிச்சயம் இவனோட கோலத்துக்கு தான் டேமேஜ் ஆகும்னு இவன் கிவ் அப் பண்ணிடுறான். அடுத்து இன்னொருத்த வரான், அவங்கிட்ட ஈகிள் இருக்கு. நண்பர்களே கவலைப்படாதீங்க, நிச்சயம் நான் இதை முடிச்சு வச்சிருவேன். இவனை பாக்குறப்பே தெரியுது இவனால 100 பேரையுமே ரொம்ப ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு. இதை கேட்டு இவன் டென்ஷன் ஆகி நான் போய் அவனை போடுறேன், இதை நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. என்ன இவன் இப்படி சொல்லிட்டான், இவன் கிட்ட எருத்த எலமெண்ட் மட்டும் தானே இருக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறாருங்க. நான் வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன், இப்படி இருக்கும் போது நான் ஜெயிக்கிறதுக்கு தான் நிறையவே சான்ஸ் இருக்குன்னு இவன் சொல்றான். என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட ஐஸ் எலமெண்ட்டும் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு இவன் அதை பெருசா எடுத்துக்காம இருக்கும் போது ஐஸ் எலமெண்ட்டை வச்சு ஒரே ஒரு அட்டாக் தான் அதுலயே பேசிக்கிட்டு இருந்தவன் மண்ணை கவிடுறான். இவள் நேரம் ரொம்ப ஓவரா பேசினில்ல, இதெல்லாம் உனக்கு தேவைதான். இங்க நடக்கிற சண்டையை டீச்சர்ஸ் யாருமே பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு டீச்சர்ஸும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா அப்பதான் ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்களால அதுல இருந்து தப்பிக்க முடியும். வேணும்னா நீங்க எல்லாரும் என்னை எதிர்த்து சண்டை போடுங்க, அப்பயாச்சும் உங்களால என்ன ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம். இதை கேட்கிற சம்மனிங் கிளாஸ்ல இருக்கிற 6 பசங்களுக்கும் ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா இந்த போட்டியில இவங்களை கலந்துக்க வச்சு ரொம்பவே கேவலப்படுத்துறானுங்க. நம்ம ஹீரோ இன்னுமே ஓரமா உட்காந்து மெடிடேட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல எதுக்கு பார்த்துக்கிட்டு வாங்க போகலான்னு இவன் சொல்றான். அப்போ இந்த பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா பேசுற மாதிரி தெரியுது. 25 பேர் கிரவுண்ட்ல நிக்கிறானுங்க. அந்த 25 பேரையும் நம்ம ஹீரோ எதிர்த்து சண்டை போட்டாகணும். சார் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மூவ் ஆன், இது உன்னோட முடியுது, வேணானா சொல்லு, நம்ம இதோட நிறுத்திக்கலாம். பரவாயில்ல இருக்கட்டும் வாத்தியாரே, என் ஆர்ச்செல்ஃபி இப்பதான் வேக்கப் ஆனிச்சு. மெயின் பேட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவனுங்களை வச்சு நாங்க கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிறோம். எதுக்காக இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான்னு சாருக்கு ஆரம்பத்துல புரியல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ ஆர்ச்செல்ஃபை வெளில கொண்டு வந்து ஒரு அட்டாக் பண்றப்பதான் தெரியுது முன்ன இருந்ததை விட இப்போ ஆர்ச்செல்ஃபோட பவர் ரொம்பவே அதிகமாயிருக்குன்னு. யாரும் பயப்பட வேணாம், இது ஒரு சாதாரண ஆர்ச்செல்ஃப் மட்டும்தான். நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நிச்சயம் நம்மளால இதை தோக்கடிக்க முடியும். ஆனா எனக்கு இது ஒரு நார்மலான ஆர்ச்செல்ஃப் மாதிரி தெரியலன்னு பக்கத்துல இருக்கிற பையன் சொல்றான். இருந்தாலும் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, விட்டு கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் மாறி மாறி அட்டாக் பண்றாடுங்க. ஆனா எந்த அட்டாக்கும் ஆர்ச்செல்ஃப் மேல சின்ன கீரல கூட போட முடியல. சரி, இப்ப நீங்க உங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க, இப்ப இது என்னோட டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்ச நேரத்திலே சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போறத பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம ஹீரோ கூட இவனால சண்டை போட முடியாதுன்னு அவனே டிஃபென்ஸ் பண்ணிக்கிறான். இங்க நடக்கிற பேட்டில சேர்மன் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. இவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ இந்த போட்டியில கலந்துக்கிட்டா நிச்சயம் அவன் தான் ஜெயிப்பான்னு. ஆர்ச்செல்ஃபை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இன்னும் வரல. ஹீரோ ரொம்பலாம் கஷ்டப்படல, ஈஸியாவே ஜெயிச்சிடறான். இவன் நினைச்சா போய் சண்டை போடலாம், ஆனா கடைசியில மண்ணக்காவ போறது என்னமோ இவன் தான். அதனாலயே நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு பயப்படுறான். இப்போ ஹீரோட கிளாஸ்ல இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நார்மலா பேச ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க சொல்றப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ இன்னும் நிறைய பேரை தோக்கடிக்க வேண்டியது இருக்குன்னு. இதை கேட்கிற ஹீரோ கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வருது. ஏன்னா 100 பேரை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சா மட்டும்தான் ரிவார்டுன்னு சொல்றீங்க, தோத்து போனா எதுவுமே கிடையாதுன்னு சொல்றீங்க. இது எங்களுக்கு கொஞ்சம் கூட நியாயமாவே தெரியல, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். பரவாயில்ல, நீ ஒரு நல்ல கேள்வியை தான் கேட்டிருக்க. நீ மட்டும் ஒரு 200 மேட்சஸை தோக்கடிச்சுன்னு வச்சுக்கேன், அடுத்த செமஸ்டருக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் நான் உனக்கு கண்டிப்பா தருவேன்னு சொல்றாரு. இதை கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிரானுங்க. ஏன்னா இவனுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்கன்னு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், உங்களோட ரிசோர்ஸஸையும் நான் சேர்த்து தான் கேட்கிறேன். இதை கேட்டு சில பேர் அதிர்ச்சி ஆனாலும் நிறைய பேர் காண்டாயிரானுங்க நம்ம ஹீரோ மேல. அது மட்டுமா, இதுல மட்டும் நம்ம ஹீரோ ஜெயிச்சான்னு வச்சுக்கீங்களேன், நிச்சயம் அவன் எதிர்பார்க்கிற எல்லா ரிசோர்ஸஸும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிரும். நம்ம ஹீரோ கொஞ்சம் பைத்தியகாரத்தனமா பேசினதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஹீரோ மேல கோவத்துல இருக்கானுங்க. சொன்ன வார்த்தை அப்படி, இதுக்கு நீ கண்டிப்பா மனசு வருத்தப்பட போராடான்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்டாக் பண்றதுக்காக போராடுங்க. ஆனா நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோட உல்ஃபும் சரி கொஞ்சம் கூட பதட்டமே படாம அட்டாக் பண்றதுக்காக வர்றவனுங்க எல்லாருமே ரொம்பவே ஈஸியா டிஃபீட் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு பையன் வரான். அந்த பையன் கொஞ்சம் பெரிய எடுத்த பையனா, ஆனா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. கவலைப்படாம இருக்கிற ஒன்ன இப்ப நான் வருத்தப்பட வைக்கிறேன். ஆரம்பத்துல ஒரு பெரிய டொர்னாடோவை வச்சு உல்ஃப் அட்டாக் பண்றான், ஆனா அது ஈஸியா இவனை அட்டாக் பண்ணிடுது. இதை இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பக்கத்துல இருந்த பொண்ணு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி ஃபயர் யூஸ் பண்றா, ஆனா அதுல இருந்து ஹீரோட பீஸ்ட் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுது. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஃபயர் யூஸ் பண்ண பொண்ண அட்டாக் பண்ண சொல்றான். ஹீரோவே எதிர்பார்க்காத மாதிரி பிளான்ஸ் வந்து
நம்ம ஹீரோட பீஸ்ட பிடிச்சிருது. என்ன என்கிட்ட விண்ட் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு நீ நினைச்சிட்டியான்னு இவன் கேக்குறான். பரவாயில்லையே, நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் தெரியற, ஆனா என்னோட பீஸ்ட சமாளிக்கிறதுக்கு இதெல்லாம் பத்தாது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோவே இவன் அட்டாக் பண்றான். ஹீரோட கிளாஸ்ல இருக்கிற பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ரூல்ஸ்லயே கிடையாதுன்னு சொல்றான். தம்பி, நீ அவனை பத்தி கவலைப்படாத, ஓரமா இருந்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஹீரோ கிட்ட தண்டர் எலிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அட்டாக் பண்ண வந்தவன் பேக் அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா நம்ம ஹீரோ அவனை நாக் டவுன் பண்ற வரையும் விடல. ஹீரோ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரான். 10 பேர் கூட எல்லாம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பில்ல, எல்லாரும் ஒட்டுக்காவாங்க, மொத்தமா முடிச்சு விட்டார. இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் காண்டாகி மொத்தமா நம்ம ஹீரோவை முடிச்சு விடுறதுக்காக வர்றானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எப்படி லைட்னிங் எலிமெண்ட் யூஸ் பண்ணானோ அதே மாதிரி யூஸ் பண்ணி மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே நாக் டவுன் பண்ணிடுறான். ஹீரோட கிளாஸ்ல இருக்கிற பசங்களே நம்ம ஹீரோட பவரை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துடுறானுங்க. சேர்மன், இவன் 150 பேருக்கிட்ட தோக்கடிச்சிட்டான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு 200 தொடரத்துக்கு. எல்லா ரிசோர்ஸஸுமே அவன் கிட்ட கொடுத்துதான் ஆகணுமான்னு டீச்சர்ஸ் எல்லாம் கேட்கிறாருங்க. கொஞ்சம் டாப் கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு இது கொஞ்சம் பெரிய மேட்டராவே தெரியல. எங்கேயோ இருந்து வந்துட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்தா மட்டும்தான் நம்ம யாருங்கிறத மத்தவங்களுக்கு காமிக்க முடியும். இந்த மாதிரி ஒன்னத்துக்குமே உதவாத மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை நீ ஒரு கவடா தான் இருக்க போற. இந்த அளவுக்கு இவன் வீராப்பா பேசுறதுக்கான காரணம் இப்ப இவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போட போறானா. சில டீச்சர்ஸ் இந்த பையன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த பையன் மட்டும் ஜெயிச்சிட்டானா நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு ரிசோர்ஸஸும் கொடுக்க தேவையில்ல. அது மட்டும் இல்லாம இந்த பையன் அகாடமியில கொஞ்சம் பாப்புலரான பையன் மாதிரி தெரியுது. உனக்கு ஒண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன், இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பவர் உன்னை விடவே ரொம்பவே அதிகம். அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தன். அப்போ உனக்காக நான் இன்னும் கொஞ்சம் பவரை யூஸ் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவசரப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோன்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான். ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக போட்டிருக்க ஆர்மர்லாம் இந்த அட்டாக்க தாங்காது. இதுக்கு முன்னாடி ஒருத்தனை காலி பண்றதுக்காக ஒரு அட்டாக் யூஸ் பண்ணிருப்பான்ல, அதே அட்டாக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கான். சரியான நேரத்துல சார் மட்டும் வரல, பைபிள அந்த இடத்துல சாம்பலா போயிருப்பான். நீ வந்து எலிமினேட் ஆயிட்டேன்னு சார் வந்து சொன்னதுக்கு அப்புறம் கூட இவன் அதை ஏத்துக்க மாட்டான். நான் இவனை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்றதை கேட்டு சார் கடுப்பாயிடுறாரு. ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவனுக்கு நம்ம ஹீரோவை தொடக்கூட முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இதுக்கு மேல சண்டை போட்டுக்கிட்டுன்னு பேக் அடிச்சிடறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஹேர் வச்ச மியூ மீஷோ அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. இந்த பேர் எனக்கு வாயில கொஞ்சம் கூட நுழையில நண்பர்களே, அதனால எப்படி வேணா நான் பேரை மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பெருசா எடுத்துக்காதீங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா வேற தெரியறாளா, அதனால நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆஃபர் பண்றான். எனக்கு கிடைக்கிற ரிசோர்சஸ்ல இருந்து உனக்கு 30% தரேன்னு. எதுக்காக எனக்கு இந்த ஆஃபர் பண்றேன்னு கேட்டா, நீ கொஞ்சம் அழகா இருக்க அதனாலதான் நான் பண்றேன்னு சொல்றான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 70% கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு இவ கேக்குறா. இவ பேசுற பேச்சிலேயே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறேன் இவ என்னதான் எதிர்பார்க்கறான்னு. ஓகே, இது இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட சண்டை போறதுக்கு ஓகே சொல்லிடுறான். மத்தவங்களை விட இவளோட விண்ட் எலிமெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுல நம்ம ஹீரோவும் சரி ஹீரோட பீஸ்டும் சரி ஸ்டேபிளா நிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டாலும் நம்ம ஹீரோட பீஸ்டுக்கு இதா ஆயிடக்கூடாதுன்னு அதை காப்பாத்துறா இவ. ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறான், அவனோட உல்ஃபுக்கு பெருசா எந்த ஒரு காயமும் ஆகலன்னு. என்ன உன்னோட எபிலிட்டி எல்லாம் இவ்வளவுதானா, இதுக்கு மேல உன்னால எதுவும் காமிக்க முடியாதான்னு இவ கேக்குறா. இதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இதை சும்மா விடுற மாதிரி தெரியல. உல்ஃப் திருப்பி அனுப்பிட்டு அவன் கிட்ட இருக்கிற லைட்னிங் எலமெண்ட்டை வச்சு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரான். ஆனா அவ அதுல இருந்து ரொம்பவே ஈஸியா தப்பிக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எப்படி இவளால தப்பிக்க முடியுதுன்னு. அப்புறம் அவகிட்ட இருக்கிற இன்னொரு எலமெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கேஜ் ஆட்டம் மாதிரி நம்ம ஹீரோவை தப்பிக்க முடியாத மாதிரி லாக் பண்ணுது. பீஸ்ட் இல்லாம எப்படி இவனால சண்டை போட முடியும், ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறது செகண்ட் லெவல் மேஜ் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க, ஏன்னா இப்ப இவ தானே ஜெயிக்க போற நம்ம ஹீரோ தோக்கடிச்சு. நீ இப்ப உள்ளதான் மாட்டிக்கிட்டு இருப்பேன்னு தெரியும் சொல்லிட்டு இவ ஓபன் பண்ணி பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அதுல இல்ல. ஷேடோ எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அவளுக்கே தெரியாம பின்னாடி வந்து ஷாக்கு கொடுக்கறான் நம்ம ஹீரோ. என்கிட்ட ஏதாச்சும் சொல்றதுக்கு நீ விருப்பப்படுறியான்னு இவன் கேக்குறான். அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு இவ சொன்னாலும் லைட்டா நம்ம ஹீரோவை பார்த்து வெக்கப்படுற மாதிரி தெரியுது. மூவ் ஆன், இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான், எப்படி இருந்தாலும் அவன் கேட்கறத நம்ம கொடுத்துதான் ஆகணும். வேணா நம்ம போய் அவன் கிட்ட பேசி பார்க்கலாமா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. பிரின்சிபல் பேச ஆரம்பிச்சவரு நான் நிறைய விஷயத்த மாத்த வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு. நிறைய பேருக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கான ரிசோர்சஸ் கிடைக்கிறது கிடையாது, அதனால நிறைய பேர் ஸ்கூலை நம்பிதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த போட்டியில ஜெயிச்ச இந்த பையன் பவு சிட்டியை சேர்ந்தவன். இவள் நேரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே பரிதாபப்பட ஆரம்பிச்சாரு. என்னோட பர்மிஷன் இல்லாம எதுக்கு இதெல்லாம் வெளிப்படையே சொல்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். தம்பி, அந்த சிட்டி ஒன்னும் ஒன்னால அழிஞ்சு போகல, மாஸ்டரால தான் அழிஞ்சு போனுச்சு, அதனால சொல்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த செமஸ்டர்ல இருந்து அடுத்த செமஸ்டர் வரையும் நீ எதிர்பார்க்கிற எல்லா ரிசோர்சஸும் உனக்கு கிடைக்கும்னு சேர்மன் சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை தூக்கி போட்டு கொண்டாட ஆரம்பிச்சாரு. ஏன்னா இப்போ ஹீரோவால தான் இந்த போட்டியிலே இவனுங்க ஜெயிச்சிருக்காடுங்க.
அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ரூமுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணும். அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். எல்லாரும் உன்னை பார்த்து பயந்துட்டானுங்க. ஏன் எதனாலன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா நீ ஸ்டூடெண்ட்ஸ் கூட மட்டும் பிரச்சனை இழுக்கல, அவங்க மூலமா அந்த ஃபேமிலி கூடயும் பிரச்சனை இழுத்து வச்சிருக்க. இப்படி இருக்கும் போது எங்கிருந்து வேணாலும் நம்ம ஹீரோவுக்கு பிரச்சனை வரலாம். அதுவே ஹீரோட ரூம்மேட்டா இருக்கிறவங்களுக்கும் அதே கதை தான். அப்புறம் மோ ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க இந்த அகாடமிக்கு நிறைய ரிசோர்சஸ் டொனேட் பண்ணிருக்காங்களாம். ஆரம்பத்துல நம்ம ஹீரோவுக்கு புரியல எதுக்கு இவன் இதை சொல்றான்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ கடை கடைசியா ஒரு பொண்ணு சண்டை போட்டால அந்த பொண்ணோட ஃபேமிலியா. நீ முழிக்கிற மொழியை வச்சு பார்த்தாலே தெரியுது உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு. பரவாயில்ல இருக்கட்டும், எங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நிறையவே சொல்லி தரோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி அந்த பாட்னி மேஜிக்ல இருந்து நீ தப்பிச்ச? ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சியான்னு இவன் கேக்குறான். அது என்னோட சீக்ரெட், அதெல்லாம் நான் வெளில சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொன்னேன்னு வச்சுக்க, அடுத்த நாள் அகாடமி ஃபுல்லாவும் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிடும். என்ன நம்பி சொல்லு, நான் நிச்சயம் அதை யார்கிட்டயும் வெளில சொல்ல மாட்டேன். அப்போ ஹீரோ சீக்கிரட்டை சொல்ல போற மாதிரி நான் என்ன சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன நம்ம வச்சு ஏமாத்த பாக்குறியன்னு சின்ன குழந்தையாட்டம் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சேர்மனை மீட் பண்றான். அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு நம்ம ஹீரோ கிட்ட ஷேடோ எலமெண்ட் இருக்குன்னு. இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஹீரோ கேக்குறான். மேட்ச்ல உன்னோட பவரை நீ கொஞ்சமா யூஸ் பண்ண, அதை நான் பாத்துட்டேன்னு சொல்றாரு. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்க மாதிரி தெரியுது. நான் அதை பத்தி கேட்க போறது கிடையாது, அதனால நீ கவலைப்பட வேணாம். ஆனா ரிசோர்சஸை பொறுத்த வரையும் அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பிரிச்சு கொடுத்தாகணும். அதனால இவர் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் பண்றாரு. இங்க இருக்கிற மேஜிக்கல் வெப்பன்ஸ்ல ஏதாச்சும் ஒன்னா நீ செலக்ட் பண்ணி எல்லாமே ஹை டயர்ல இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ், இதெல்லாம் ரொம்பவே விலை மதிக்க முடியாதது. இது எனக்கு கொடுக்குறீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இருந்தாலும் இந்த ஆர்டிஃபேக்ட்ஸை பத்தி நம்ம ஹீரோவுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. அதனால சேர்மன் நம்ம ஹீரோவுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கிற ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்றாரு. கேட்கறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா அதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம் தான். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த ஒரு பூட்ஸ் கொஞ்சம் ஓகேவா தெரியுது. பரவாயில்ல, நீ ஒரு நல்ல சாய்ஸா தான் எடுத்திருக்க. ஏன்னா எர்த் எலமெண்ட் விண்ட் எலமெண்ட் மாதிரி ஒன்னால ரொம்ப ஈஸியாலாம் மூவ் பண்ணிட முடியாது. இந்த ஒரு பூட்ஸ் வாங்கிட்டு இருக்கிற போது நிச்சயம் அது உனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஹீரோ அதை எடுத்து மாட்டிக்கிறான். அது இருந்த இடம் தெரியாம இன்விசிபிளா போயிடுது. அடுத்து நம்ம ஹீரோக்கு 3 ஸ்டெப் பக்கோடால ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ அதுல போய் ட்ரைனிங் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்றான். தம்பி, அது உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு பெருசா கிடைச்சிச்சு, அதனால நீ இன்னுமே பெட்டரா பண்ணினா அதை விட பெருசாவே உனக்கு கிடைக்கும். நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, நீ இப்பயே போனீனா உனக்கு குறைஞ்சபட்ச பலன் மட்டும் தான் கிடைக்கும். நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து போனீனா நிச்சயம் நீ நல்லாவே இம்ப்ரூவ் ஆவ. நீங்க எனக்கு கொடுத்த இந்த அட்வைஸுக்கு ரொம்பவே நன்றின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் கடைசியா நம்ம ஹீரோவுக்கு 2 மில்லியன் யான் இருக்கிற ஒரு கார்டு கொடுக்கறாரு. இதுல இருக்கிற காசை நீ பார்த்து பக்குவமா செலவு பண்ணுன்னு இவர் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவர் சொல்றது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? நிச்சயம் கிடையாது. எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து இந்த காசு இருக்கிற கார்டை மட்டும் வாங்கினா போதுன்னு இருக்கான். ஆனா அவர் நம்ம ஹீரோவுக்கு கருத்தூசியை போட்டதுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. தம்பி, இந்த உலகம் ரொம்ப பெருசு, உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அது எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும். நீ போக போற பாதை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு நீ இப்பயே முடிவு பண்ணி வச்சுக்கோ. உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. இப்பயாச்சும் அந்த கார்டை எனக்கு கொடுக்குறீங்களான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே யோசிக்கிறான். ஏன்னா அவனோட பவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான மெட்டீரியலோட விலை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 20 மில்லியன் இருந்துச்சு, இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்கூல்ல இருந்து கொடுத்தது என்னமோ 2 மில்லியன் யான் தான். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி இருக்கட்டும், அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம். டேடி, நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருக்கேன், அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த சிட்டில கொஞ்சம் ஒரு நல்ல வீடா பாருங்க. இருந்தாலும் இன்னுமே நம்ம ஹீரோவுக்கு நிறையவே காசு தேவைப்படுது. அதனால பக்கத்துல இருக்கிற ஹண்டர் அசோசியேஷனுக்கு நம்ம ஹீரோ போகிறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலைட் ஹண்டரை ஹையர் பண்ணணும்னா மினிமம் 50,000 இருந்து 1 லட்சம் வரையும் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. தம்பி, உனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு கண்டிப்பா ஹண்டர் லைசன்ஸ் கிடைக்கும் தான், ஆனா எங்களால அதை இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஏன், எதனால கொடுக்க மாட்டீங்க? என் மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு ஹண்டர் மாதிரி தெரியலையான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அது அப்படி இல்ல தம்பி, நீ ஹண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி உனக்கு கணக்கு கட்டுறதுக்கு செலவு தேவையில்லை, அதனால சின்ன சின்ன டாஸ்க் இருக்கு, அதெல்லாத்தையும் நீ முடிச்சினா அதை எடுத்துக்கிட்டு நான் உனக்கு கண்டிப்பா ஹண்டர் லைசன்ஸ் கொடுத்துருவோன்னு சொல்றாரு. அதுவும் நீ எடுக்கிற பாயிண்ட்ஸ் வச்சுதான் உனக்கு ஏத்த மாதிரியான ஹண்டர் லைசன்ஸ் கிடைக்குன்னு வேற சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். ஏன்னா இது தலையை சுத்தி மூக்க தொடுற கதையால இருக்கு. இதுக்காக வாடா நான் உங்களுக்கு காசு கொடுத்த, எனக்கு இப்பயே என் காசு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரான். காலையில யார் முகத்துல முடிச்சேன்னு தெரியல, பைத்தியக்கார கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு இவர் நினைக்கிறாரு. தம்பி, நீங்க வேணா ஹண்டர் கிளப்ல போய் ஜாயின் பண்ணிக்கங்க, ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. ஹீரோவும் கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமான்னு கேக்குறான். அவரும் நம்ம ஹீரோவுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஹண்டர் கிளப்ல இருக்கிற மாஸ்டருக்கு கீழே நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா லைசன்ஸ் தேவைப்படாது. அது மட்டும் இல்லாம அந்த கிளப்புக்கு இருக்கிற பேருக்கு ஏற்ற மாதிரியான வேலை தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இது ஓகேன்னா சொல்லுங்க, நான் இப்பயே ரெக்கமெண்ட் பண்ணி விடுறேன். மூவ் ஆனுக்கு இந்த டீல் கொஞ்சம் ஓகேவா தெரியுது.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ இவன் ஜாயின் பண்ண போற கிளப்பை பத்தி இருக்கிற டீடைல்ஸை கொஞ்சம் பாக்குறான். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஹண்டர்ஸ் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லயே எல்லா ஹண்டர்ஸும் லீவ் ஆயிட்டானுங்களாம். அதுக்கான சரியான ரீசன் என்னன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. அங்க போய் பார்த்தாதான் தெரியும். உள்ள எட்டி பார்க்கும்போது ஒரு வயசானவர் மட்டும்தான் இருக்காரு. நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன்னு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன குழந்தைகிட்ட சொல்லும் போது, அப்போ நீ தான் வரப்போறேன்னு சொன்ன அந்த ஹண்டரா? என்ன 12 வயசு குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பேசுதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஒரு பணக்கார லேடி இவங்களை பார்த்து வர்றதை பார்த்துட்டு இவ கதவை ஓபன் பண்ணி விடுறா. என்ன பாக்குற, இவங்க தான் நம்மளோட கஸ்டமர். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் ஒரு மாஸ்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, என்னால அதை நம்ப முடியல. ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணலான்னு எடுக்கும் போது அதுல பிளட் மார்க் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க அழ ஆரம்பிச்சாராங்க. இதை நீங்க போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நானும் சொல்லி பார்த்தேன், ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கிற மாதிரி தெரியல. எனக்கு புரிஞ்ச வரை வச்சு பாக்குறப்ப உங்க ஹஸ்பண்ட் மாஸ்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, மர்டரரா இருக்கிறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னீங்கன்னா நான் இப்பயே உங்களுக்கு எல்லாத்தையும் பே பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. இல்ல என்ன மன்னிச்சிருங்க, எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு இவர் சொல்லிடுறாரு. இதை கேட்கிற அந்த லேடியும் என்னோட ஃபேமிலிக்கு மட்டும் ஏதாச்சும் அனுப்பிச்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. ஏன் அவங்களால அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதா? தம்பி கோவப்படாத, இந்த பேப்பர்ல இருக்கிற அட்ரஸ கொஞ்சம் பாரு. என்ன அவங்க சொல்லிட்டு போன அட்ரஸும் இதுல இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து நமக்கு கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? இப்போ வந்துட்டு போனுச்சுல லேடி, அந்த லேடி தான் ராத்திரி நேரத்துல நிறைய பேர் போட்டு தள்ளியிருக்கு. இது என்னால புது ட்விஸ்டா இருக்குன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். தம்பி இந்த வேலையை நான் வாங்கிட்டு ஒப்படைக்கிறேன், நீ சரியா இதை முடிச்சு கொடுப்பியான்னு இவர் கேட்கிறாரு. நீங்க என்ன வேலைக்கு எடுத்துக்கிட்டீங்களா? ஆனா கொஞ்சம் கூட என்ன பத்தி நீங்க எதுவுமே கேட்கலையே. உனக்கு வேணும்னா வேலை பாரு, இல்லனா வேணாம். சரி ஓகே, நான் வேலை பாக்குறேன். என்னோட பார்ட்னர் யாரு? தம்பி உனக்கு பின்னாடி தான் உன்னோட பார்ட்னர் இருக்காங்க. இதுக்கு மேல எது பேசுறதா இருந்தாலும் நீ அங்கேயே பேசிக்க. யாருன்னு பாக்குறப்பதான் தெரியுது அந்த சின்ன குழந்தை. மாஸ்டரை பார்த்தாலே பயந்து ஒரு சைஸ்ல இருக்கிற நீ என்னோட பார்ட்னரானு நம்ம ஹீரோ கேக்குறான். தம்பி நான் ஒன்னும் உன்னோட பார்ட்னர் கிடையாது, நான் தான் உன்னோட மாஸ்டர்னு சொல்லிட்டு அவளோட ஐடி கார்டை எடுத்து காமிக்கிறா. எனக்கு இப்பதான் புரியுது வந்த கொஞ்ச நாள்ல எதுக்கு நிறைய ஹண்டர்ஸ் வேலையை விட்டு போனானுங்கன்னு. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை வந்திருக்க ஹண்டர்ஸை விடவே ஹையர் பொசிஷன்ல இருந்தா அவனுங்களால அதை ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் பாதிலே வெறுத்து போய் வேலையை விட்டு போயிருக்கானுங்க. ஹீரோவுக்கும் வேற வழியே இல்ல. சின்ன குழந்தையா இருந்தாலும் இவ சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கேட்டு நடந்துதான் ஆகணும். நான் எப்படி இருக்க வேண்டியவன் கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்போ இவளோட தாத்தா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்றாரு. இந்த ஒரு கேப்ல இவர் நம்ம ஹீரோவை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்ன தம்பி ஸ்கூல் படிக்கிற நீ எதுக்குப்பா இந்த மாதிரி ஹண்டர் வேலைக்கெல்லாம் வந்திருக்க? அது என்னோட அகாடமி சேர்மன் தான் சொன்னாரு. ரியல் லைஃப் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் உன்னால இன்னுமே வளர முடியும்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாம நம்ம ஹீரோவுக்கு இதுல சேர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. வேற என்ன, காசு தான். தம்பி இந்த மாதிரி சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் சில பல லட்சத்துல தான் இருக்கும், அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, இந்த சின்ன கேஸை முடிக்கிறதுக்கு லட்சத்துல காசு கொடுப்பாங்களா? தம்பி அது கம்பெனிக்கு வர காசு, அதுல பிடிச்சது போக உனக்கு நாங்க கொஞ்சம் தான் கொடுப்போம். இந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த தாத்தா என்ன சொல்றாருன்னா, நிச்சயம் இந்த பையன் உன்னை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போறான் பாரு. ஹீரோட ரெசியூம்ல சில விஷயம் மேலோட்டமா சொல்லியிருந்தாலும் அது என்னங்கறத இவரால புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு. பவு சிட்டி மொத்தமா அழிஞ்சு போனதுக்கு சலாங் தான் காரணம். இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு மூவ் ஆனால அந்த சலாங்க எதிர்த்து சண்டை போட முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாயங்காலம் 7 மணி போல நான் சொல்ற இடத்துக்கு வந்துருன்னு இவன் மெசேஜ் பண்ணிருக்கா. வேலைக்கு சேர்ந்த முதல் நாள்ல லேட்டா போயிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைச்சாலும் சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி அமையல. கேர்ள்ஸ் கவலைப்படாதீங்க, நான் கடைசி வரையும் உங்க கூட வருவேன். ஆனா இந்த பொண்ணுங்க நம்ம ஹீரோ மேல ரொம்பவே கோவத்துல இருக்குதுங்க. ஏன்னா இந்த அகாடமில ஐடலா இருந்த ஒரு பையனே போட்டு துவச்சு எடுத்ததுதான் அதுக்கு காரணம். குட்டி வாண்டு என்னால சொன்ன நேரத்துக்கு ஒழுங்கா வர முடியல தான், ஆனா அதுக்குன்னு மேல இருந்து கீழே குதிக்கிறதெல்லாம் நல்லதுக்கு இல்ல பாத்துக்க. ஓ அந்த ஒரு ஆசையும் உனக்கு இருக்கோ? நீ லேட்டா வந்ததுக்கான காரணம் என்னன்னு இவ கேக்குறா. அதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்ல. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா இந்த புள்ள வீட்டுல இருக்கிற எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கா. லிங் நீ ரொம்ப நேரமா பார்த்து ரொம்ப களைச்சு போயிருப்ப, அதனால அதை என்கிட்ட கூட நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன். நான் ஒன்னும் 3 வயசு சின்ன குழந்தை இல்ல நீ சொல்றத புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு. 2 பேருமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒண்ணு வித்தியாசமா நடக்குதான்னு. அப்பதான் லிங் அவளுக்கு வந்த சந்தேகத்தை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. ஏன்னா பயத்துல வரவங்க மேக்கப் போடுறதே மறந்துடுவாங்க, ஆனா அந்த லேடி போட்டுதான் வந்துச்சு. அப்புறம் பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே அந்த அளவுக்கு உண்மையாவே தெரியல. சரி ஓகே, இப்ப அந்த லேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் காமிக்க முடியுமான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன், இப்பயே திரும்பி நிக்கிறது உனக்கு நல்லது பாத்துக்க. இத கேட்ட ஹீரோவும் என்ன பண்றது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி நிக்கிறான். இங்க கொஞ்சம் பாருனே, இவ அதிர்ச்சியோட கூப்பிடுறா. எதுக்காக இவ இந்த மாதிரி கூப்பிடுறான்னு நம்ம ஹீரோவுக்கு புரியல.
ஏதோ காமிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு போட்டு நீ மட்டும் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க, நான் பார்க்க கூடாதான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். கொஞ்சம் இங்க பாருன்னு சொல்லும் போதுதான் தெரியுது ஏதோ ஒரு வினோதமான கையை அந்த தோலை எடுத்துட்டு போகுது. கொஞ்சம் இரு, அது பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பாம்போட தோல் மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நிச்சயமா இது அந்த உயிரினமா தான் இருக்கணும். எந்த உயிரினம் இப்போதைக்கு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் அதை அப்புறமா சொல்றேன் உனக்கு. இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னுமே நிறையவே இருக்குன்னு. இவகிட்ட இருக்கிற இயர்போனை எடுத்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்கற, ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்காக. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இளம் பொண்ணுங்களோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு தான் பாக்குங்க. அதனால நீ என்ன பண்ற, பக்கத்துல ஏதாச்சும் பொண்ணுங்க இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அங்க போய் செக் பண்ணி பாரு. நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் நிச்சயம் போய் செக் பண்ணி பார்க்க தான் போறேன். அடுத்து என்ன, நம்ம ஹீரோ அவனோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண உடனே பைப்புல மேல இருந்து கீழே குதிச்சிடறான். அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோ கிட்ட ஷேடோ எலமெண்ட் இருக்குன்னு. ஷேடோ எலமெண்ட் பொறுத்தவரை ஷேடோஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவால ரொம்பவே ஈஸியா மூவ் பண்ணி போக முடியும். யாருக்குமே தெரியாம ஒரு ஜோடி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்ப நீ என்ன பண்றனா, 20 வயசுல இருக்கிற பொண்ணுங்களோட வீட்டு அட்ரஸ போய் நீ கேட்டு வாங்குற. இப்ப நீ என்ன சொல்ல வர, நான் போய் அங்க கேட்கணும், அவனுங்க என்ன படுக்க போட்டு மிதிக்கணும், நீ அதை பார்க்கணும். சீரியஸான நேரத்துல காமெடி பண்றதை விட்டுட்டு போய் வேலையை பாரு. நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறேன், நீங்க உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். எஸ்கியூஸ் மீ, உள்ள யாராச்சும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கதவை திறங்களேன். என்ன விஷயம், எதுக்காக வந்து கதவை தட்டுறீங்கன்னு இந்த பொண்ணு கேக்குறா. உங்க வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா, அடையாளம் தெரியாத ஆள் உள்ள வந்து நுழைஞ்சாங்களா? ஆமா, அந்த ஒரு ஆளே நீ தான் சொல்லி நம்ம ஹீரோவை அந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சாரா. அப்போ ஒரு பொண்ணு பக்கத்து ரூமை உடைச்சுக்கிட்டு வெளில வந்து விழுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு போய் பாக்குறான். அந்த ஒரு ரூமுக்குள்ளதான் அந்த மாஸ்டர் ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போது அந்த மாஸ்டர் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுது. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அது கொஞ்சம் புத்திசாலியா இருக்கும் போல நம்ம ஹீரோவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுது. அது சரி, இது இப்போதைக்கு ஈஸியா முடியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாஸ்டர் எந்த பக்கம் போனுச்சுன்னு நீ பாத்தியான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி அந்த பொண்ணுங்களை அட்டாக் பண்றதுக்காக அந்த மாஸ்டர் போயிடுச்சுன்னா அதனாலதான் நம்ம ஹீரோ இதை கேக்குறான். எம்மோஃபான், எனக்கு இப்பதான் தெரிஞ்சு அந்த ஹஸ்பண்ட் கூட ஒரு மாஸ்டர் தான். அப்போ நான் அடுத்து என்ன பண்றது, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைய சீக்கிரம் போய் காப்பாத்து. அடுத்த நொடியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளேயே போயிடுறான். குழந்தை அழுகிற சத்தம் அந்த ரூமுக்குள்ள இருந்துதான் வருதுன்னு நம்ம ஹீரோ அங்க போய் பாக்குறான். அந்த இடத்துல இருக்கிற மாஸ்டர் அந்த குழந்தைய கொல்றதுக்காக போகும்போது நம்ம ஹீரோ லைட்னிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றான். ஆனா லைட்னிங்கால அந்த மாஸ்டருக்கு எந்த ஒரு சின்ன காயம் கூட ஏற்படல. ஆனா இப்போதைக்கு இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்துவோன்னு நம்ம ஹீரோ அந்த குழந்தைய கையில் எடுக்கிறான். அப்போ ஒண்ணுக்கு 2 மாஸ்டர் நம்ம ஹீரோவை சுத்து போட்டுடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவர் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவால ஷேடோ எலமெண்ட் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய கூட்டிட்டு போக முடியாது. இப்போ நீ என்ன பண்ண போற, உன்னால அந்த குழந்தைய கூட்டிட்டு எஸ்கேப் ஆக முடியாதுன்னு லிங் சொல்றா. அதுக்கு என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு நம்ம ஹீரோ பூட்ஸ் எடுத்து மாட்டிக்கிறான். இந்த பூட்ஸ் இருக்கிறதுனால டெம்பரவரியா நம்ம ஹீரோட பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டெம்பரவரியா கிடைச்சிருக்க இந்த ஒரு பவரை வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவால அந்த குழந்தையை கூட்டிட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியும். இருந்தாலும் அந்த 2 மாஸ்டர்ஸும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுங்க. இதுக்கு முன்னாடி தண்டர் எலமெண்ட்டை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அந்த மாஸ்டர்ஸுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஆனா இப்போ நம்ம ஹீரோ ஃபயர் எலமெண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணதுல அந்த மாஸ்டர்ஸ் மொத்தமா காலி ஆயிடுது. லிங்கும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த குழந்தை வாங்கிட்ட சேஃபா இருக்கான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ அதுக்கு ஆமான்னு பதில் சொல்றான். நான் அந்த மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணதை வச்சு பார்க்கும்போது அது நிச்சயமா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீ நல்ல வேலை தான் பண்ணிருக்கேன்னு அந்த பொண்ணு பாராட்டும் போது நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இல்ல எனக்கு புரியல, என்ன பாராட்டுறது ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு எதுக்கு நான் சந்தோஷப்படணும்? கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணப்ப இந்த மாஸ்டரை ஷீல்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இன்னொரு மாஸ்டர் தப்பிச்சு போயிடுச்சான். ஹீரோவுக்கு இதை கேட்கும் போது கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. அப்புறம் அந்த 3 பொண்ணுங்களை பத்தி கேட்கும் போது நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு கொஞ்சம் நல்லா தான் இருக்கா, அதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா இது மாஸ்டரா இல்ல மனுஷனா? அதுக்கு இவ என்ன சொல்றானா, இது ஒரு ஸ்கேலி பேஸ்ட், இது மத்தவங்களோட ரத்தத்தை குடிச்சு வாழும். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பேரசைட். சப்போஸ் அந்த ஹோஸ்டுக்கு ஏதாச்சும் காயம் அடிச்சுன்னு வச்சுக்கிய அது உடனே ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த காயத்தை. ஏன்னா ஹோஸ்ட் உயிரோட இருந்தா மட்டும்தான் அதாலையும் உயிரோட இருக்க முடியும். சரி, இப்போ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு. குட்டி குழந்தை, இவர் மறுபடியும் மாஸ்டரா மாறிட்டாருன்னா என்ன பண்றது? இவர் மட்டும் இறந்து போயிட்டாரு, நமக்கு வர வேண்டிய காசுல 2 லட்சம் லாஸா போயிடும். காசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ உடனே கால் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிடுறான். லாஸ்ட் நைட் கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் அசதியில தூங்கிட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நண்பரே, இதை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாட்டியும் இதுதான் நிஜம். நீ லாஸ்ட்
மாஸ்டர் 2 நாளா தூங்கிட்டு இருக்க. என்ன 2 நாளா? ஆமா, 2 நாளா தூங்குற அளவுக்கு அந்த ராத்திரில நீ என்னதான் வேலை பார்த்த? அது என்கிட்ட கேட்காத, அது அந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அப்போ உனக்கு ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு, நீ சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்றான். ஏன்னா தப்பிச்சு போன ஃபீமேல் மாஸ்டர் இந்த சிட்டிக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த மாஸ்டர் அழிக்கிறதுக்கான ஒரே வழி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற பவரை இன்னுமே அவன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால நம்ம ஹீரோ கொஞ்ச நாளைக்கு மெடிடேட் பண்ணி அவனோட பவரை அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். அதுல முக்கியமா நம்ம ஹீரோ மாட்டி இருக்க லாக்கெட் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஹீரோக்கு தேவையான எல்லா உதவியுமே பண்ணுது. அப்புறம் அது கூட சேர்த்து நம்ம ஹீரோக்கு தேவையான சில டெக்னிக்ஸும் கிடைக்குது. மூஃபான், நீ இங்கதான் இருக்கியா? ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன விஷயம், எதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுவா, உன்னை தேடி ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. அப்போ அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருந்தான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அவனும் அது ஒரு சின்ன குழந்தைன்னு சொல்றான். அப்போ அது லிங்லிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போறான். இன்னைக்கு ராத்திரி ஒரு மியூசிக் கான்சர்ட் இருக்கு, அதுக்கான டிக்கெட் உனக்கு வேணுமான்னு இவன் கேக்குறான். இல்ல எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. டேய், இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு டேட்டுக்கு போறேன்டா, அதனால இது எனக்கு தேவைப்படாது. லிங்லிங் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம மட்டும் அந்த பொண்ணை காப்பாத்தணும், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து நமக்கு 1 மில்லியன் யான் கொடுப்பாராம். என்னமா சொல்ற, 1 மில்லியனா? ஏன்னா நம்ம ஹீரோக்கு அந்த 2 மில்லியன் கிடைக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இப்போ இந்த ஒரு பொண்ணை காப்பாத்தினாலே நம்ம ஹீரோக்கு 1 மில்லியன் ஈஸியா கிடைச்சிரும். ஆக்சுவலி அந்த காசு கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனில இருந்து பிடிச்சது போக நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தான் கொடுப்பானுங்க. லிங் நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடறா. நான் என்ன உனக்கு குழந்தை நினைச்சிட்டியா? ஸ்ட்ராபெரி மில்ஸ்டேக்ல வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர்னு நம்ம ஹீரோ தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான். சரி, இப்ப அந்த பேரசைட் மாஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ஒன்னு ரெடி பண்ணிருக்கா. இது பாக்குறதுக்கு நார்மல் மேப்னு நினைச்சிடாத, இதால ஈஸியா அந்த மாஸ்டரை கண்டுபிடிச்சிட முடியும். மேப்ல செக் பண்ணி பார்க்கும்போது அந்த மாஸ்டர் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போதான் இவங்க 2 பேருக்கும் புரிய வருது, அந்த பேரசைட் மாஸ்டர் அது மாதிரியே நிறைய பேரை கிரியேட் பண்ணிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆனதுனால கண்டிப்பா அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளில வந்து எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது வீக்கெண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் எதுக்காக மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்த நோக்கி வருதுன்னு இவ கேட்கிறா. இன்னைக்கு ஒரு கான்சர்ட் நடக்குது, அதனால அதை பாக்குறதுக்காக நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படின்னா இப்பயே நம்ம இது எல்லாத்தையும் தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு உள்ள எத்தனை மாஸ்டர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளேயே ஒரு 4-5 மாஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. உள்ள போறது ரொம்பவே டேஞ்சர், அதனால நீங்க உள்ள போயிடாதீங்க சொன்னாலும் யாரும் பெருசா கேட்கற மாதிரி தெரியல. அந்த மாஸ்டர்ஸ் மட்டும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே அது பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ அதுங்க அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அதுங்களை அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகாம ஈஸியா முடிச்சிடலாம். இது கேட்கறதுக்கு நல்ல ஐடியாவா தான் தோணுது. நான் வெளில இருந்து எல்லாத்தையும் சொல்றேன், நீ உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு இவ சொல்றா. ஹீரோ ஸ்டேடியத்துக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த பேரசைட் மாஸ்டர் மட்டும் அட்டாக் பண்ணிச்சு, நிச்சயம் அந்த பேரசைட் மாஸ்டரால நிறைய பேர் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. அதுக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ லிங் உனக்கு பக்கத்துல தான் ஒரு மாஸ்டர் இருக்கு, சீக்கிரமா போய் அதை அட்டாக் பண்ண சொல்றா. ஹீரோவும் போய் பார்க்கறான். அந்த இடத்துல எந்த ஒரு மாஸ்டரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அது உனக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தானே எனக்கு காமிக்குது. நான் அந்த மாஸ்டரை பார்த்துட்டேன், அது எனக்கு மேலதான் இருக்கு. மூஃபான், கொஞ்சம் பார்த்து சண்டை போடுன்னு இவ்வளவு நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்றா. நான் முன்ன இருந்ததை விட இப்போ நல்லாவே பெட்டரா இருக்கேன், அதனால ஈஸியா என்னால இதை தோக்கடிக்க முடியும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மறுபடியும் அதே மாதிரி லைட்டிங்க வச்சு அட்டாக் பண்றான். ஆனா அதுக்கு எதுவுமே ஆகல. இத பாக்குற நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பல்ப் ஆயிடுது. இருந்தாலும் ஃபயர் எலமெண்ட்டை வச்சு அட்டாக் பண்ணதுல அந்த பேரசைட் மாஸ்டர் மொத்தமா காலி ஆயிடுது. பரவாயில்ல, முன்ன இருந்ததை விட இப்ப என்னோட பவர் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். சரி, மாஸ்டரா மாறினது ஒரு பையனா தான் இருக்கும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு பொண்ணுன்னு. கொஞ்சம் இது நீ தானே, உன்னோட ரூம்மேட்ஸ் எல்லாம் எங்கன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எனக்கு அது சரியா தெரியல, ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு கேக்குறா. வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்த நம்ம ஹீரோ அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் என் கூட இருக்க முடியுமான்னு கேக்குறா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, உன்ன மாதிரி மாறின நிறைய பேரை நான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு, அவங்க எல்லாரையும் நான் காப்பாத்துறதுக்கு போகணும்னு சொல்றான். லிங் நம்ம ஹீரோ கிட்ட மூவ் ஆன், இதோட நிறுத்திக்க, நம்ம இதுக்கு மேல எதுவும் பண்ண தேவையில்லைன்னு சொல்றா. ஏன்னா இவங்களோட மிஷின் இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு இவ சொல்றா. இங்க நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஹண்டர்ஸ் கிட்ட அனுப்பினா மட்டும் போதும், அவங்க வந்து இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க, அது வரை நம்ம இங்க வெயிட் பண்ணா மட்டும் போதும். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட இவ சொல்றத கேட்கற மாதிரியே தெரியல. லிங்கும் புரிஞ்சுக்கிறா, இவன் மாற மாட்டான், இவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் மாறிக்கணும்னு. நீ நேரா போய் லெஃப்ட் எடுத்து ஒரு 20 மீட்டர் போ. அவ சொன்னதை செஞ்சதுக்கு நம்ம ஹீரோ செவுத்துல போய் முட்டினா தான் மிச்சம். நீ செவுத்துக்கு இந்த பக்கம் இருக்க, நீ அந்த பக்கம் போனா மட்டும்தான் அந்த மாஸ்டர் அவனால பார்க்க முடியும். சரி ஓகே, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் பாக்குறான். பார்த்தா அந்த மாஸ்டர் ஒரு பொண்ணோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது அது தப்பிக்குது. தப்பிக்க முடியாத மாதிரி நம்ம ஹீரோ லைட்னிங் யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபயர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாத்துறான். இருந்தாலும் அந்த பேரசைட்ஸ் ஆகாம இன்னும் உயிரோட இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பொண்ணோட விரல கொஞ்சம் கிழிச்சு பாரு. அந்த பேரசைட் இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ அதை பிடிச்சி அழிச்சிடறான்.
போயிடுறான். மயக்கம் தெளிஞ்ச அந்த பொண்ணு கிட்ட என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பொண்ணு உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குற. ஒரு அழகான பொண்ணு என் பேரை கேக்குது, அப்ப காதல்ல விழுந்துருச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இருந்தாலும் அவனோட கடமை உணர்ச்சியான லிங்லிங் டார்ச்சர் பண்றதுனால நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். 100 மீட்டர்ல இருந்து 130 மீட்டருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் அவனை சுத்தி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம ஹீரோ ரொம்ப வேகமா தான் ஓடிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஒரு வேகம் பத்தாது, இன்னுமே வேகமா போகணும் இவ சொல்றா. கேர்ள்ஸ் இந்த இடத்துல இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவனுக்கே டெஸ்ட் கொடுக்குற மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் அவனை தான் சுத்த போட்டிருக்கீங்க. போதாத குறைக்கு அங்க இருக்கிற பொண்ணுங்க கூட மாஸ்டர்ஸ் தான். ரைட்ரா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ மட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணானா நிச்சயம் சில மாஸ்டர்ஸ் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் குறுகலான இடத்துக்கு போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் வரும்போது அதுங்களை அட்டாக் பண்றான். இதுங்க கூட சண்டை போட்டதுல நம்ம ஹீரோவுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ சண்டை போட்ட மாஸ்டர்ஸ் ஒன்னும் சாதாரண லெவல் இல்ல, எல்லாம் 7th லெவல்ல இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த மாஸ்டர்ஸ் சமாளிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அதுவே கான்செப்டுக்குள்ள போனோம்னா கண்டிப்பா இதை விட ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே நேரத்துல இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம ஹீரோட ரூம்மேட் ஒரு பொண்ணை உஷார் பண்ணி ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறான். அப்போ இவங்க அட்டாக் பண்றதுக்காகவே ஒரு மாஸ்டர் வருது. தலைவன் திரும்பி கூட பார்க்காம ஷீல்ட போடுறான். அப்புறம் அதை பிடிச்சி கொல்றதுக்கு போகும்போது இல்ல அதை கொல்ல வேணான்னு இவ சொல்றா. ஏன் இதனாலன்னு கேட்கும் போது இவளுக்கு அதுக்கு பதில் தெரியல. ஒருவேளை இந்த பொண்ணு கர்ஸ் பண்ணப்பட்டிருக்கலான்னு இவன் யோசிக்கிறான். இங்க பார்த்தா மாஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை சொத்து போட்டிருக்குங்க. நம்ம ஹீரோவும் அதுங்க கண்ணுல மாட்டாத மாதிரி ஒளிஞ்சிருக்கான். டேய், நான் உனக்கு கால் பண்ணும் போது எதுக்கு நீ அட்டன் பண்ணாம இருக்குன்னு கேட்கிறான். ஹீரோவை நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மாட்டிருக்கேன் அப்படிங்கறத அவனுக்கு புரிய வைக்கிறான். அப்பதான் தெரியுது ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ரூம்ல தான் அவனும் இருக்கான்னு. டே மச்சா, நான் இங்க இருக்க இந்த பக்கம் வா. ஹீரோ செவுத்துல போய் முட்டிக்கிட்டதை பார்த்துட்டு இவன் கலாய்க்கிறான் நம்ம ஹீரோவை. ஏற்கனவே சுச்சுவேஷன் ஒஸ்டா போயிட்டு இருக்கு, இதுல நீ வேற காமெடி பண்ணாத. சரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா மாஸ்டர்ஸையும் சமாளிச்சிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அது எதிர்காலத்தை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏது இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு டிஸ்கஸ்? நான் நம்பனா? அதெல்லாம் கட்டுக்காத வாலிப வயசு அப்படிதான் இருக்கும். ஹீரோ மூவ் அதை நம்புற மாதிரி தெரியல. உண்மையை சொல்லணும்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட லைட் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்தினேன்னு சொல்றான். அவர் சொல்றது உண்மைதான், அவர் தான் இந்த பொண்ணை காப்பாத்தினாரு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இவதாப்பா என்னோட எதிர்காலம். ஓ, அப்படியா விஷயம்? எத்தனை நாள் இருக்குதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கு புரியுது உனக்கு இல்லன்னு, ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் வயிறு எரியக்கூடாது. உனக்கு இப்போ இருக்கிற கோபம் வருத்த எல்லாத்தையுமே அந்த கதவு பக்கம் காமிக்க முடியுமான்னு இவன் கேக்குறான். 2 பேருமே அட்டாக் பண்றதுக்கு தயாராகுறாங்க. இதே நேரத்துல பவுண்டி கண்ட்ரோஸ்ல இருக்கிறவனுங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றானுங்க. அதுல இருக்கிற ஒரு கண்டர் அந்த மாஸ்டர்ஸ் பத்தி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாரு. இந்த இடத்துக்குள்ளதான் குயின் மாஸ்டர் இருக்கு, அதை கொண்டதுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடும். ஆனா அதை கொள்றதுக்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை கடந்து போற மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ் எல்லாம் கதவை உடைச்சிட்டு உள்ள வரும்போது இவன் லைட் எலமெண்ட கொஞ்சம் ஓவராவே யூஸ் பண்ணிடுறான். நீ பண்றதை பார்த்தா காப்பாத்துற மாதிரி தெரியல, அதை கொல்ற மாதிரி தெரியுது. மாஸ்டர்ஸ் எல்லாம் தப்பிச்சு போறதை பார்த்துட்டு இவ ஐஸ் எலமெண்ட யூஸ் பண்ணி எல்லா இடத்தையுமே ஃப்ரீஸ் பண்றா. நான் இப்பதான் கவனிச்சேன் உன்னோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, நீ ஏன் அந்த காம்படிஷன்ல எதுவுமே கலந்துக்கல? அதுவா, நான் ஒரு லைட் மேஜிக் யூஸ் பண்ற ஒரு மேஜா இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் பாக்குறானுங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மாஸ்டரா மாறின பொண்ணுங்க எல்லாமே இப்போ மனுஷங்களா மாறிட்டாங்க. அப்போ லிங் நம்ம ஹீரோ கிட்ட நிலைமை ரொம்ப கைமீறி போய்கிட்டு இருக்குன்னு சொல்றா. உள்ள அந்த பேரசைட்டால பாதிக்கப்பட்டவனுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களால தெளிவா கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றானுங்க. இவங்க மட்டும் எப்படியாச்சும் அந்த ஸ்கேல் குயினை மட்டும் கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சமாளிக்கிறது ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஆனா அந்த ஸ்கேல் குயினோட பவர் எந்த லெவல்ல இருக்குன்னு இனிமே இவங்க யாருக்குமே தெரியாது. லிங் அந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் போது இந்த பையனுக்கு லிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ஹண்டர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவருக்கும் லிங்க பத்தி தெரிஞ்சிருக்கு. ஆனா அவர் இப்பதான் லிங்க நேர்லயே பாக்குறாரு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரானுங்க எப்படி அந்த மாஸ்டரை அழிக்கிறதுன்னு. லிங் நம்ம ஹீரோ பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி இவனால அதை கண்டிப்பா கொல்ல முடியும், இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறா. ஏன்னா ஏற்கனவே ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டரையே நம்ம ஹீரோ அழிச்சிருக்கான். இப்படி இருக்கும் போது இந்த குயின் மாஸ்டர் அழிக்கிறதுக்கும் இவனுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகத்தோட கேக்குறாரு, உன்னோட பார்ட்னர் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளானு? ஆமா, அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான், ஆனா அது கூடயே சேர்த்து கொஞ்சம் ஆர்வ கோளாறு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த காப்பாத்தின பொண்ணுங்க கிட்ட நம்ம ஹீரோ ரொம்ப வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா ஸ்கேல் குயினை கொல்றதுக்கான வாய்ப்பு உனக்கு இப்ப கிடைச்சிருக்கு, அதை நீ தான் பண்ணணும்னு லிங் சொல்றா. அந்த குயின் மாஸ்டரை கொல்றது பிரச்சனை இல்ல, ஆனா அதை கொல்ல போகும்போது நிச்சயம் என்னோட உயிர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு பெட்டரான ரிவார்டு கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயம் அதை பண்ணி முடிப்பேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்சம் கூட சுத்தியே வளைக்காம நேரடியா நம்ம ஹீரோ கேட்டிருக்கான். இதை லிங் தான் மத்தவங்கள்ட்ட எடுத்து சொல்றா. எங்களுக்கு இது ஓகே தான், உடனே அதை பண்ணி முடிக்க பாருங்கன்னு சொல்றாரு. ஸ்டேடியத்துக்கு வெளில பவர்ஃபுல்லான அட்ரஸ் இருந்தாலும் அவங்க ஏன் இன்னும் உள்ள போகாம இருக்காங்கன்னா, குயினுக்குன்னு சில எபிலிட்டிஸ் இருக்கும். அதோட ஏரியாக்குள்ள யாராச்சும் உள்ள வர மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கு நிச்சயம் தெரிஞ்சிடும். அதை விட யாராச்சும் பவர்ஃபுல்லான ஒருத்தர் அதோட ஏரியாக்குள்ள வர மாதிரி தெரிஞ்சுச்சுன்னா அது நிச்சயம் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் எல்லா ஹண்டர்ஸும் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தேர்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்காங்க. இங்க இரு, உன்னோட லைட் மேஜிக் என்னமோ கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்கு, இருந்தாலும் எண்ணிக்கையில் அதிகமா வரும்போது உன்னால சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்குன்னு ரொம்பவும் பவர் யூஸ் பண்ணிடாத. இப்ப பாத்தீங்கன்னா இவன் நம்ம ஹீரோ கிட்ட பேரம் பேசுறான். நான் உனக்கு பணத்தை தரேன், அதுக்கு பதிலா எனக்கு அந்த ஃப்ரேம் எனக்கு தர முடியுமான்னு கேக்குறான். ஹீரோவும் இதுக்கு ஓகே சொல்லிடுறான். ஆனா இதுல என்ன காமெடினா, ஏதாச்சும் சண்டையில டேஞ்சர் வந்துச்சுன்னா நான் நிச்சயம் எஸ்கேப் ஆயிடுவேன். பரவாயில்ல, நம்ம ஒரு கலக்க ஒண்ணு ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வராடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? என்ன 3வது ஃப்ளோர்ல உட்காந்து முக்கிட்டா இருக்கீங்க, சீக்கிரம் 4வது ஃப்ளோருக்கு போங்கடா. ஆமா, யார் இந்த பக்கம்னு இவன் கேக்குறான். ஒண்ணு இல்ல, அது ஒரு லிட்டில் டெவில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கான்சர்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் எதுவுமே தெரியாம ஜாலியா இருக்காடுங்க. ஒரு பொண்ணு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று மேக்கப் போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த மாஸ்டர் பின்னாடி வந்து பயமுறுத்துது. அதுக்கப்புறம் என்ன, அந்த பொண்ணோட கதை அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. ரெண்டு பேருமே லிங் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு போயிட்டு இருக்கும் போது பயபுலைக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா இவங்க போற பாதையை தடுக்கிறதுக்காக ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வழியில் நிக்குதுங்க. சரி மச்சான், இதுங்களை நீ பாத்துக்க, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு மூவ் ஆன் அங்கிருந்து போயிடுறான். ஆனா ஹீரோ மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் இந்த விஷயத்துல வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ நேரா குயின் மாஸ்டருக்கு பக்கத்திலே போயிடுறான். இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுல யாருதான் அந்த குயின் மாஸ்டர்னு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த பொண்ணோட கான்செப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுனால இந்த பொண்ணு லிஃப்ட்ல ஏறி போக ஆரம்பிச்சிடறான். என்ன ரொம்பவே நர்வஸா இருக்கிற மாதிரி தெரியுது. கவலைப்படாதீங்க, ஏன்னா இன்னைக்கு நான் தான் மெயின் கேரக்டரா இருக்க போறேன்னு இவ சொல்றா. அப்பதான் தெரியுது இவ தான் அந்த குயின் மாஸ்டர்னு. இவள் நேரம் மறைஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா மாஸ்டர்ஸுமே இப்போ எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. அதுல இந்த குயின் மாஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த சிங்கரை பிடிச்சு வச்சுக்கிட்டு உன்னோட ரத்தத்தை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லுது. நான் இந்த இடத்துல இருக்கிற வரையும் அதை நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குயின் மாஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. அது பண்ற அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஷீல்டு யூஸ் பண்றான். ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்குது. ஷேடோ மேஜிக் யூஸ் பண்ணி நைஸா அந்த பொண்ணு கிட்ட போனவன் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா லைட்ஸையுமே ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்க சொல்றான். அவளும் அதை பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த குயின் மாஸ்டர் கூட சண்டை போடுறான். ஃபர்ஸ்ட் ஃபயரை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி பாக்குறான். அந்த குயின் மாஸ்டருக்கு பெருசா எந்த ஒரு காயமும் ஆகல. அடுத்து லைட்னிங்கை வச்சு அட்டாக் பண்ணி பாக்குறான். அப்போயும் அந்த மாஸ்டருக்கு பெருசா எந்த ஒரு காயமும் ஆகல. இப்போ அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஷேடோ எலமெண்ட் யூஸ் பண்றான். கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம ஹீரோட உசுரை அந்த மாஸ்டர் எடுத்திருக்கும். இதே நேரத்துல பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு அவனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாஸ்டரையுமே சமாளிச்சிருக்கான். அவளதான் இதுக்கு மேல எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கும் போது அடுத்த ரவுண்டுக்கு இன்னும் நிறைய வருதுங்க. ரைட்ரா, இது இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். இப்போ அந்த குயின் மாஸ்டர் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லாததுனால அந்த குயின் மாஸ்டர் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நான் நினைச்சதை விடவே அந்த மாஸ்டர் ரொம்பவே வேகமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏன்னா ஆல்ரெடி அவனோட பூஸ்ட் பவரை யூஸ் பண்ணிட்டான். திருப்பி யூஸ் பண்றதுக்கு அவன் கிட்ட போதுமான மேனா இல்ல. அப்போ லிங் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, இதுக்கு மேல மூவ் ஆன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பார்டர் அட்ரஸ் முடிவு பண்ணிட்டாங்க. அது என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, தப்பிச்சு போறதுக்கான எல்லா பாதையும் அடைச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்றது மட்டும்தான் வேலை. அதனாலதான் மூவ் ஆன் அவன்கிட்ட சொல்றேன், எப்படியாச்சும் தப்பிச்சு வெளில வந்துரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கும் இங்க மாட்டிட்டு இருக்கிறவங்களோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும் போது இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு அவனுக்கு மனசு வரல. இப்போ நான் யார் சொல்றதையும் கேட்கிற மாதிரி இல்ல. கடைசி வரையும் நின்னு சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை வெளில நின்னுக்கிட்டு கேட்கிற அட்ரஸுக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு முடிவு பண்றானுங்க. அந்த குயின் மாஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லும் போது நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற 4 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த குயின் மாஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோட ஆர்ஜுல்ஃபும் அதோட பங்குக்கு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அப்புறம் ஹீரோ கேட்டுக்கிட்டபடியே அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு உதவி பண்றா. ஹீரோ பண்ற அலப்பார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த குயின் மாஸ்டர் நேரடியா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வருது. ஆனா ஹீரோ ஷேடோ எலிமெண்ட் யூஸ் பண்ணி அந்த குயின் மாஸ்டருக்கே தண்ணி கட்ட ஆரம்பிச்சிடறான். கடைசி ஹீரோ கிட்ட இருந்த அந்த பர்பிள் ஃபயரை வச்சு ஒரு பெரிய லெவல் அட்டாக் பண்றான். அதுல அந்த மாஸ்டர் கருகி செத்து போயிருக்கும்னு நினைச்சு பார்த்தா அந்த மாஸ்டர் அதுலயும் சாகல. இப்போ என்னதான் பண்றதுன்னு யோசிச்ச நம்ம ஹீரோ அவனோட ஷேடோ எலிமெண்ட்ல இருக்கிற அடுத்த பவரை அன்லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றான். எதிர்பார்த்த மாதிரி அது நம்ம ஹீரோவுக்கு கிடைச்சிருது. அதை வச்சு அந்த மாஸ்டரை ஒரே இடத்துல லாக் பண்ணிடுறான். கடைசியா ஒரு பெரிய லெவலான லைட்னிங் அட்டாக் பண்றான். அதுல அந்த மாஸ்டர் மொத்தமா காலி ஆயிடுது. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்போ ஹீரோ கழுத்துல இருந்த அந்த டாலர் என்ன பண்ணுதுன்னா அந்த மாஸ்டரோட ஈவில்ஸோட சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹண்ட்ரஸ் எல்லாரும் உள்ள வந்து பார்த்தா எந்த மாஸ்டர்ஸும் இப்போ உயிரோட இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். குயின் மாஸ்டர் இறந்து போச்சு. அதனால மத்த மாஸ்டர்ஸும் கூட சேர்ந்து போயிடுச்சுங்க. என்ன தலை சொல்றீங்க? அது குயின் மாஸ்டர், அவளை சீக்கிரத்துல யாராலையும் அதை கொல்ல முடியாது. இல்ல, நீ நம்பிதான் ஆகணும். ஏன்னா அந்த சின்ன பையன் தான் அந்த மாஸ்டரையே கொன்னது. லிங்கும் நம்ம ஹீரோவை தேடுனதுல ஒரு வழியா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறா. இதுக்கு முன்னாடி ஹீரோ காப்பாத்திருப்பான்ல அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றா. நீ இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போறா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்து
என்னையா ரொம்ப அடி வாங்கி இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு ஏதாச்சும் பேண்டேஜ் வேணும்னா சொல்லு, நான் அப்புறம் ஏற்பாடு பண்ணி தரேன். இப்போ உன்னால எனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு நீ சிம்பாலிக்கா சொல்றியா? இருந்தாலும் எனக்கு அது பரவாயில்ல, ஆனா நமக்குள்ள போட்ட டீல் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல, நிச்சயம் நான் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட பவர் அதிகப்படுத்துறதுக்கு தண்டர் சீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கான். ஆனா அது வாங்குறதுக்கான காசு நம்ம ஹீரோ கிட்ட இல்ல. பட் நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்ட் இருக்கிற வரையும் அந்த காசை பத்தி கவலைப்பட தேவையில்ல. லிங்கும் கேள்வி மேல கேள்வி கேட்கிறா, நீ தானே அந்த மாஸ்டர் கொண்டு, அப்படி இருக்கும்போது அந்த கிரீட்ஸ் எதுக்கு எடுத்து அவங்கிட்ட கொடுக்குறேன்னு. ஆனா நம்ம ஹீரோ ஒரே வார்த்தை, என்னோட பவர் அதிகப்படுத்துறதுக்கு நிச்சயம் அந்த தண்டர் சீடு வேணும், ஆனா அதை வாங்குறதுக்கான காசு என்கிட்ட இல்ல, அவன் தான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த கொன்னதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் நம்ம ஹீரோவால ஹண்டர் லைசன்ஸ் ஈஸியாவே வாங்க முடியும். ஆனா அது இப்போதைக்கு வேணாம், அப்புறமா வாங்கிக்கலான்னு நம்ம ஹீரோ முடிவு பண்றான். ஹண்டர்ஸ் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க அடிப்பட்டவங்க எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. சரி, நம்மள காப்பாத்தினது யாருன்னு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த ஒரு ஹண்டரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்றா. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ தான் காப்பாத்தி இருக்கான். அது யாருக்கும் தெரியாது, தெரியவும் போறது இல்ல. ஒவ்வொருத்தவங்களும் தங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக ஒரு தனிப்பட்ட ரீசன்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லாமே கடைசியில ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அதே மாதிரிதான் என்னோட இதயத்துல ஒரு ஏஞ்சல் இருக்கா, அவளை மேல இருந்து கீழே விழ வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறான். ஆனா உண்மையிலேயே இந்த வார்த்தையை யாரை நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ண சாகசம் தான் ஒரு பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு காலேஜ் ஃபுல்லாவும். அதுலயும் பொண்ணுங்க மத்தியில நம்ம ஹீரோ ரொம்ப ஃபேமஸா இருக்கா. ஆனா மாஸ்டரை கொண்டதுக்கான ஃப்ரேம் என்னமோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்கு. நான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன், குயின் மாஸ்டரை மூஃபான் தான் கொன்னான். பேசிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுங்க மட்டும் கிடையாது, நிறைய பொண்ணுங்களுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கைகாலில் பேண்டேஜ் சுத்தப்பட்ட நிலைமையில உட்காந்துருக்கான். ஆனா ஹீரோட இன்னொரு ஃப்ரெண்டு, நீங்க பண்ண வேலைக்கு நிச்சயம் எனக்கு ட்ரீட் வச்சு ஆகணும்னு சொல்றான். அடிபட்டு மிதிப்பட்டு வந்தது உனக்கு தெரியல, ஆனா நாங்க ட்ரீட் வைக்கலன்னு உனக்கு வருத்தமா இருக்குல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இவனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். ஹீரோவுக்கு தேவையான லைட்னிங் சீடை இவன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ல, அதுக்கான ஏலம் வரப்போகுது, அதை வாங்குறதுக்காக நம்ம போகுமான்னு கேட்கறான். கண்டிப்பா நானும் வரேன்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஏலம் நடக்கிறதுக்கான இடத்துக்கு போறானுங்க. அந்த இடத்துல சீட்டு கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அதையே ரொம்பவே ஈஸியா வாங்கியிருக்கான். ஹீரோ கொன்னா அந்த மாஸ்டரோட எசன்ஸ் இருக்குல்ல, அதை சேல் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். டே மச்சா, நீ பெரிய ஆள் தான் போ, ஏன்னா இதை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பேர் லைன்ல வந்து நிப்பானுங்க. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, சோலை கலெக்ட் பண்றதுக்கான கண்டெய்னர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு இவன் கேட்கிறான். இதே சோல் கண்டெய்னரா? அப்போ உனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதா? அப்போ அது இல்லாம நீ எப்படிதான் இதை கலெக்ட் பண்ண? ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லாததை பார்த்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், எப்ப இருந்தாலும் இது ஒரு 20 மில்லியன் யான் கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்போ இந்த கண்டெய்னர் அவ்வளவு எக்ஸ்பென்சிவான்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அடே, சோல் மேஜர்ஸால மட்டும் தான்டா ஸ்பிரிட் எசன்ஸை கலெக்ட் பண்ண முடியும், உனக்கு அதுவும் தெரியாதா? நம்ம ஹீரோவுக்கு இந்த டாலர் எங்க இருந்து வந்துச்சு, இதுக்கு என்ன மாதிரி பவர் இருக்கு அப்படிங்கிறது இன்னுமே தெளிவா தெரியாது. ஏலத்தோட ஸ்டார்டிங் பிரைஸ் 10 மில்லியன்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாடுறான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு தோத்து போயிருந்தான்ல, அந்த பையப்புல நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். ஆனா நம்ம ஹீரோவுக்கு இவன் யாருங்கிறதே தெரியல. நான் யாரும் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா சொல்லிட்டு பையப்புல சீன் போட்டுட்டு போறான். உனக்கு இப்பயுமா ஞாபகம் வரல, உன்னோட லைட்னிங் அட்டாக் பட்டு ஒருத்த உச்சா போனால அந்த பையப்புல தான் இந்த பையப்புல. நான் அவன் முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த பையப்புல தோத்து போயிட்டா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவன் முகத்தை பார்த்திருக்க முடியும்? ஏலத்துல என்னென்ன விட போறோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அதுல நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த லைட்டிங் சீடும் இருக்கு. ஹீரோ கொண்டு வந்த அந்த மாஸ்டேஷன்ஸை நிறைய பேர் போட்டி போட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்றானுங்க. கடைசியா இந்த பையப்புல தான் அதை 29 மில்லியன் கொடுத்து வாங்குறான். இதை பாக்குற ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சிரிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏலத்துல ஒரு ஷீல்டு வருது, அதை பாக்குற நம்ம ஹீரோவும் அதை வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு தேவையான பொருள் வாங்கினதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு இவன் கேக்குறான். நான் அவுட் சைட்ல ஒரு வீட்டை ரெண்டலுக்கு எடுத்து நான் அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ண போறேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, நல்ல முடிவுதான். ஹீரோ வீடு பாக்குறதுக்காக வரும்போது அந்த இடத்துக்கு இவங்க 2 பேரும் வராங்க. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ யாருங்கிறத ஈஸியாவே கெஸ் பண்ணிடுறா. நீங்க ஷேர் பண்ணி கூட தங்கிக்கிங்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு வீட்டோட ஓனர் அம்மா சொல்றாங்க. ஆனா எனக்கு யாரு கூட ஷேர் பண்ணி பழக்கம் கிடையாதுன்னு இவ சொல்றா. சிஸ்டர், அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க நாவல் ஸ்டோரி எல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா, அதுல இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலயும் நம்ம வீட்டோட ரெண்டுக்கு பாதி கொடுத்தாலே போதும். என்ன நீங்களே முடிவு எடுக்கிறீங்க, நான் இதுக்கு ஓகே சொல்லவே இல்லை. இங்கே எங்க மூவாக்கா கூட பேசுறதுக்கு நிறைய பேர் வரிசையில நிப்பானுங்க, ஆனா அவங்களுக்கு கிடைக்காத வாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படு. ஏதோ ஒண்ணு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்களோட பொருள் எல்லாத்தையுமே 2 பசங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறானுங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கூட கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ நான் எதுக்கு வரணும், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றான். இதை கேட்டு டென்ஷன் ஆகி இவன் நம்ம ஹீரோ கூட சண்டை போறதுக்கே போயிடுறான். மூவ் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த பையன் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் லெசனை சொல்லி கொடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பேசாம நீங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா, நாங்க 3 பேரும் ஒன்னா தான் இருக்கோம்.
நடக்கும்னு. இதை கேட்கிற இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. கூட இருக்கிற பையன் தான் அமைதிப்படுத்தி கூட்டிட்டு போறான். என்ன நீ இதை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தெரியுதுன்னு இவ கேட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் இல்லையேன்னு சொல்லி சமாளிக்கிறா. மோஃபானி இந்த பசங்க கூட நோபல் ஃபேமிலி சேர்ந்தவனுக்கு தான், அதனால அவனுக்கு உன்னை ஏமாத்துறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. கேர்லஸா இருக்காத. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நான் எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். தங்கச்சியும் உனக்கு அந்த இடம் பழகிடுச்சான்னு கேட்கறா. நம்ம ஹீரோ எனக்கு ஓரளவு பழகிடுச்சுன்னு சொல்றான். ஆனா அதுக்குன்னு ரொம்பவே நல்லா போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ நிறைய பேர் கூட பிரச்சனை பண்ணிருக்கான். காசு நிறைய சேர்த்ததுக்கு அப்புறம் உனக்கு நிச்சயம் ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோட தங்கச்சி நீ ஒவ்வொரு வாட்டியும் என்ன பார்க்க வரது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா தான் இருக்குன்னு சொல்றா. இருந்தா ஷிங்ஷியா நீ ஒயிட் லேடியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கறான். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த உலகத்துக்கு வந்த புதுசுல ரெண்டு உலகமும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்குன்னு நினைச்சான். ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி இந்த உலகம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ணா நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது இந்த மாதிரி கதை சொல்லி என்ன ஏமாத்துறதுக்கு. நான் ஒன்னும் கதைலாம் சொல்லல. நான் ஒரு வேற ஒரு உலகத்தை சேர்ந்தவன்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் தங்கச்சி கேட்கற மாதிரி தெரியல. அப்போ ஒரு தங்கச்சி இவங்க இருந்த பௌசிட்டியை பத்தி இருக்கிற ஹிஸ்டரியை சொல்றா. 200 ADல ஹாட் ஸ்பிரிங்கை பாதுகாக்கிறதுக்குன்னு நிறைய கார்டியன்ஸ் இருந்தாங்க. ஆனா காலங் செல்ல செல்ல நிறைய பேர் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாததுனாலதான் அவனுங்க அட்டாக் பண்ணிருக்கானுங்களான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை பத்தி நீ இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னா நீ ஏசியன் டூம்ல போய் தான் பார்க்கணும்னு இவ சொல்றா. ஆனா அந்த ஏசியன் டூமுக்குள்ள ஏகப்பட்ட ஆபத்தான ஆவிகள் இருக்கு. அதனாலயே நிறைய பேர் உள்ள போறதுக்கு பயப்படுறானுங்க. தங்கச்சி இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு அந்த ஏசியன் டூம் மேல ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுது. எப்பயாச்சும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அந்த இடத்துக்கு போய் ஆகணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த சீசன் 3 கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே. இதோட அடுத்த பார்ட் வேணும்னா இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு 5000 லைக்ஸ் அப்புறம் 1 மில்லியன் ஹைப் பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதுவும் ஒரே நாள்ல கொடுத்தீங்கன்னா இதோட அடுத்த பாகத்தை நிச்சயம் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன். சரி ஓகே நண்பர்களே, நான் எதுவும் பெருசா உங்க கிட்ட கேட்கல, நான் மறக்காம கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன். சரி ஓகே, நான் உங்களை அடுத்த வாரம் வந்து மீட் பண்றேன். பாய், see you, take care, bye bye, love you all, see you again.